வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு ஜோதிடர் குரு நாகராஜன் அவர்களின் இனிய வணக்கம். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு இப்ப ஆடி பிறந்துருச்சு. இந்த ஆடி மாசம் அப்படின்னாலே ஆன்மீக மாசம். ஒரே கொண்டாட்டம் தான். அம்மன் கோவில்ல கூழ் ஊத்துவாங்க. நாங்களும் ஒரு காலத்துல கூழுக்கு நின்று அடித்தடி வாங்கி உடம்புலாம் கூழ வாங்கிட்டு போனவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு காலத்துல ஜவுளி கடையெல்லாம் க்ளோஸ் ஆகி இருந்த காலம், அதாவது வியாபாரமே இல்லாத காலம். அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஆடி மாசம் தள்ளுபடி, சிறப்பு தள்ளுபடின்னு போட்டு இன்னைக்கு சனம் பூரா ஆரவாரமா ஜவுளி கடைக்கு போயிட்டு வரக்கூடிய காலமாக இது இருக்கு. கணவர்களுக்கு தான் கஷ்டம், பாவம் அங்க போய் உட்காந்து எந்திரிச்சிட்டு வர்றாங்க. மனைவிமார்களுக்கு எப்பயுமே சிறப்பு தான், குழந்தைகளுக்கு சிறப்பு தான். நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆடி மாசம் ஆன்மீக மாசமாக இருக்கிறதுனால இந்த ஆடி மாசம் இந்த காலத்துல உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ஆடி மாசம் மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். பொதுவா இந்த ஆடி மாசம் என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்க பாவ கர்த்தாரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு முடிக்கிறீங்க. மேசராசிக்கு ஒரு பக்கம் சனி, இன்னொரு பக்கம் செவ்வாய், இவங்க ரெண்டு பேரோட பிடியில மாட்டிக்கிட்டு முடிக்கிறீங்க. 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு, அதுல விரையச்சனி நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஒரு ஸ்பெஷல், ஜூலை மாசத்துல 27ஆம் தேதிக்கு மூலம் வக்ர பயிற்சியும் ஆகிறார் அவரு. அது நல்ல சிறப்பான பலனை தரும். இப்போ உங்களுக்கு இந்த மாசம் ஆடி மாசம் மட்டும் உங்களுக்கு என்ன பலன் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 7.5 சனியின் தாக்கம் இருக்குது. 2ஆம் இடத்துல செவ்வாய் போய்கிட்டு இருக்கிறதுனால சகோதர வழியில உங்களுக்கு நன்மை ஏற்படும். 3ஆம் இடத்துல புதன் போய்கிட்டு இருக்கிறதுனால இது என்ன செய்யும் அப்படின்னா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சிறந்த நன்மை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா அவர் அங்க ஆட்சியா இருக்கிறாரு. அப்புறம் 4ஆம் பாவத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியன் குரு 2 கோள்கள் நிக்குது. அது குரு உச்சமா நிக்கிறார். உங்க ராசியை பொறுத்த மட்டும் இவர் கஜகேசரி யோகத்துல நிக்கிறாரு. நன்மையான பலனை தருவார். நீங்க ஷுவரா நம்பலாம். ஏதாவது கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த காலத்துல தீர்க்கப்படும். அந்த சூரியனும் இருக்கிறதுனால உங்கள் சைடு இந்த தீர்ப்புகள் எல்லாம் உங்க பக்கம் வரும். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அப்புறம் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் அந்த ஆடி மாசம் 1ஆம் தேதி போறதுனால இந்த மாசம் பூராமே நல்லாவே இருக்கும். உங்களோட அம்மா கூட இருக்கக்கூடிய பிணக்குகள் இதெல்லாம் தீரும். இது ஆண்களாக இருந்தால் மனைவியுடன் மிக நெருக்கமான காலகட்டத்தை உண்டாக்கும். அதே சமயம் திருமணமானவர்களுக்கு ஆண்களாக இருந்தால் என்ன சொல்றேன் அப்படின்னா, அம்மாவுக்கும் மனைவிக்கும் இடையில சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். அதை நைசா நழுவி நீங்க போய்க்கிட்டீங்கன்னா நல்லது. இந்த மேசராசியை பொறுத்த மட்டும் 11ஆம் பாவத்துல ராகு போய்கிட்டு இருக்கிறாரு, லாபத்துல போய்கிட்டு இருக்கிறாரு. இந்த லாபத்துல போகக்கூடிய ராகு நல்லதை செய்வாரு. எப்பெல்லாம் நல்லது செய்வார்? ராகு காலத்துல கூட நல்லது செய்வார். உங்களுக்கு வர வேண்டிய பணம் நீங்க கேட்டு போறீங்க அப்படின்னா அந்த காலத்துல ராகு காலத்துல போய் கேளுங்க, உங்க பணம் உங்களுக்கு வந்தே சேரும். அதுல எந்த வித மாற்றமும் இல்ல, இது உறுதியா நல்லா சொல்ல முடியும். சோ மொத்தத்துல இந்த மேசராசியை பொறுத்த மட்டும் மிகச்சிறப்பான காலம். இன்னொரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு குழந்தை பாக்கிய தடை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இப்ப நீங்க ஏதாவது நாகர் வழிபாடு, நாகர் கோயிலுக்கே போய் கூட நீங்க வழிபட பண்ணலாம். இந்த சர்ப்ப தோஷம் இதுல மூலமா நிவர்த்தி ஆகும். ஏன்னா 5ல கேது போறாரு. அதனால இந்த தடையை ஏற்படுத்தக்கூடிய காலமா இருக்கிறதுனால நீங்க முறையா சர்ப்ப வழிபாடு பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்து இந்த குரு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுக்கு மருத்துவ செலவு, ஆபரேஷன் இது மாதிரியான விஷயங்கள் இருந்தா இப்ப நீங்க செய்யலாம். அது ஆபரேஷன் சக்சஸ் ஆகும். பயப்பட வேண்டிய காலம் இல்ல, நல்லபடியா நீங்க பண்ணிட்டு வரலாம். அதே சமயம் இந்த குரு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இது என்ன பலனை தருவாரு அப்படின்னா, உங்கள் மனைவியுடன் ஏற்படக்கூடிய இந்த பிணக்குகள் எல்லாம் தீர்த்து தருவார். ஏன்னா இது அயன சயன போகத்தை பார்க்குது அது. அதனால இந்த மனைவியுடன் ஏற்படக்கூடிய பிணக்குகள் இதெல்லாம் நீக்கி தரக்கூடிய பொசிஷன் அவர் இருக்கிறதுனால இந்த காலத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். உங்க மனைவியுடன் நல்ல சுமூகமான உணர்வு ஏற்படும். அதுக்கப்புறம் என்னன்னா, உங்களுக்கு ப்ரொமோஷன், வேலையில ப்ரொமோஷன் நிக்குது, தடைப்பட்டு நிக்குது அப்படின்னா இந்த காலத்துல அதை நீக்கி தருவார். ஏன்னா குரு சனி சேர்க்கையா இருக்கிறனால ப்ரொமோஷன் நல்லபடியா கிடைக்கும். உங்களோட தொழில் வளர்ச்சி ஆகும். இதெல்லாம் நீங்க இந்த காலத்துல எதிர்பார்க்கலாம். இந்த ஆடி மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த ரிஷபராசியை பொறுத்த மட்டும் இந்த ஆடி மாசத்துல உங்களோட ராசியில செவ்வாய் நிக்கிறாரு. இது என்ன ஒரு விஷயம்னா, சசி மங்கள யோகம். உங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும். அதாவது உங்க வீட்டுல யார் கையிலயும் பணம் இல்லைன்னா கூட உங்க வீட்டுல உங்கள்கிட்ட பணம் இருக்கும். ஒரு அவசர தேவைக்கு உங்க பாக்கெட்ல கைவிட்டா பணம் இருக்கும், நான் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை நீங்க கஷ்டத்துல இருந்தீங்கன்னா தேடி பணத்தை கொடுத்துட்டு போகலாம். இது சசிமங்கல யோகத்தை தரக்கூடிய நிலையில இருக்கிறதுனால. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா,
இரண்டாம் இடத்துல புதன் ஆட்சியா நிக்கிறாரு, ஒரு சுபர் ஆட்சியா நிக்கிறாரு. இது பகுல யோகம், ஒரு ராஜாவுக்குரிய யோகம். ராஜாவுக்கு என்னென்ன மரியாதை இதெல்லாம் கிடைக்குமோ அந்த யோகத்துல இப்ப இருக்கீங்க நீங்க. அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு சுபகோளாவும் இருக்கிறாரு. சோ சுபமான வரவு உங்களுக்கு உண்டு. கணக்கு மூலம், மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்வது மூலம், டியூஷன் எடுக்கிறது மூலமாக, பாட்டு படிக்கிறது மூலமாக இதெல்லாம் இப்ப வரவு உண்டு இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூணாம் இடத்துல சூரியன் குரு இந்த 2 கோள் சேர்ந்து இருக்கு. இது ஒரு ராஜயோகம் தான். 2 ராஜ கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் போது அது ராஜயோகத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்குது. உங்களோட முயற்சி கண்டிப்பான முறையில இந்த மாசம் வெற்றியாகும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே சமயம் உங்க ராசிக்கு 4வது வீட்டுல உங்களோட சந்திரன் போய்கிட்டு இருக்கிறாரு. இது சில சமயம் மன குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களோட அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள சில சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயம் அங்க சுக்கிரனும் இருக்கிறாரு. இது ராசி அதிபதியா இருக்கிறாரு. 1-4-7 இருந்தா அது ஒரு யோகம், அது மகா யோகம் சொல்லுவாங்க. அப்ப இந்த காலத்துல நீங்க வண்டி வாகனம், நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இதெல்லாம் அமையும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த குரு உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பாக்குறாரு. ரிஷபராசியை பொறுத்த முடியும் நீண்ட காலம் திருமணம் முடியல. அப்ப இந்த காலத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி எடுக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷியோரா நீங்க முயற்சி எடுக்கலாம். சார் என்ன சார் ஆடி மாசத்துல சொல்றீங்க? ஆடி மாசத்துல முயற்சி எடுக்கலாம், கல்யாணம் தான் முடிக்க கூடாது. முயற்சி எடுக்கிறது தப்பு கிடையாது. அதே மாதிரிதான் வீடு வாங்கலாமா, நிலம் வாங்கலாமா? சார் வீடுலாம் ஆடி மாசத்துல பை பண்ணக்கூடாது. நான் பை பண்ண சொல்லல, முயற்சி எடுங்க. அந்த இடத்த வீட போய் பார்த்துட்டு வாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அடுத்த மாசம் வைங்க, அவ்வளவுதான் விஷயம். சோ ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்கிறது அடுத்த மாசம். அதே மாதிரி பொண்ணு மாப்பிள்ள பாக்குறது இந்த மாசம். இது சரியான மாசம். பூரா பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், எங்க ஊர்ல கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்கு பொண்ணை வர சொல்லிடுவாங்க. அது நல்ல பாவாடை தாவணி, பட்டு பாவாடை, பட்டு தாவணி எல்லாம் கட்டிட்டு வருவோம், பாக்குறதுக்கே அழகா இருக்கும். அப்ப இந்த ஆடி மாசத்துல பொண்ணு பாக்குறதுக்கு நல்ல சரியான காலம், மாப்பிள்ளை பாக்குறதுக்கு இது சரியான காலம். சோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள மிகப்பெரிய நல்ல பலனை நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு நேர் 7ஆம் பார்வையாக இந்த குரு உங்களோட ராசிக்கு அவரு 9ஆம் இடத்தை பாக்குறாரு. நீங்க வெளிநாட்டுல போய் படிக்கணும், மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி எடுக்கிறீங்க. ஏற்கனவே விசா கிடைக்காம இருக்கு, உங்க பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஏதோ பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா இப்ப அது தீரும். ஏன்னா குருவோட பார்வை அந்த 9ஆம் பாவத்துக்கு இருக்கிறதுனால. சோ தூரதர்ச பயணம் சக்சஸ் ஆகும். உங்களோட குலதெய்வ வழிபாடு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்கு. அந்த இடைஞ்சல்னா இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா தீரும். அந்த ஒருவேளை பவுண்டரி பிரச்சனை, உங்களோட பங்காளிகள் பிரச்சனை, இது எல்லாமே இப்ப உட்கார்ந்து பேசினா தீரக்கூடிய காலமாக இது இருக்குது. சோ வெளிநாட்டு பயணமும் கைகூடும். உங்களோட குலதெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள தடை இருந்தால் தடை நீங்கும். உங்களோட தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது மனப்பிளக்கு, வேற ஏதாவது அவங்க கிட்ட நீங்க சண்டை சச்சரவுல இருந்தீங்கன்னா இப்ப இந்த காலத்துல போய் நீங்க அவங்ககிட்ட பேசுறது மூலமாக அந்த தகப்பனாருடைய பிரச்சனைகளை தீரும். அவர் மூலமாக பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டி இருந்துச்சுன்னா இந்த காலத்துல கிடைக்கும். சோ இதெல்லாம் சரியான காலம், நீங்க அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதே குரு பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்கு 11ஆம் இடத்தை பாக்குறாரு, லாபஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள் தீர்த்து கொடுக்கக்கூடிய காலம். பூர்வீக சொத்து சம்பந்தமா அவங்களுக்கும் உங்களுக்கு இடையில டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இப்ப இந்த காலத்துல உட்காந்து பேசி தீர்த்துக்கோங்க. இது சரியான காலமாக இருக்கும். ஏற்கனவே இந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல லாப சனி போறார். அப்போ இது உங்களோட ஆசை, அபிலாசை, எண்ணம் அத்தனையும் பூர்த்தி ஆகக்கூடிய காலமாக இருக்கு. சோ சனீஸ்வரரும் நல்ல நிலையில இருக்கிறாரு, குருவும் நல்ல நிலையில இருக்கிறாரு, மற்ற கோள்களும் உங்களுக்கு சாதகமான நிலையில இருந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நிலையில இருக்கிறதுனால நீங்க இந்த காலத்துல இதெல்லாம் சரியா பயன்படுத்தும் மூலமாக உங்களோட அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்யலாம். மிதுன ராசி நேயர்களே, இந்த ஆடி மாசம் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். மிதுன ராசியை பொறுத்த முடிக்கும் உங்களோட ராசி அதிபதி உங்க ராசியிலே நிக்கிறாரு, ஆட்சியா நிக்கிறாரு. இது ஒரு வகையில லக்னமாக இருந்தால் இது பத்ர யோகங்கிற ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரும். யாராவது ஆடிட்டரா போகணும், பிகாம் படிக்கணும், எம்காம் படிக்கணும், பிசினஸ்ல மேனேஜ்மெண்ட் விஷயத்துல படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாம் நீங்க முயற்சி பண்ணுனீங்கன்னா, ஏற்கனவே தடைப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கு இது அமையும். உங்களோட எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் பூர்த்தியாகும்.
இது காலபுருஷனுக்கு 3வது இடம். உங்களோட நீங்க போடக்கூடிய கையெழுத்து உங்களோட வாழ்க்கைய வேற பக்கமா மாத்தும். அதே சமயம் தோள்பட்ட வலி, கைகள் விரல்கள்ல வலி இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கவனமா இருங்க. சின்ன வலி வந்தா கூட உடனே என்னன்னு போய் பார்த்துருங்க. அது உங்களை வாழ்க்கைய நல்ல நிலையை கொண்டு போகும். இல்லாட்டி அந்த கை கால் கொஞ்சம் முடக்கம் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு. அதற்காக சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் நிக்கிறாரு, குரு நிக்கிறாரு. இந்த சூரியனை பொறுத்த மட்டும் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி, முயற்சி ஸ்தான அதிபதி தன் பாவத்திலிருந்து 12ல மறைஞ்சு நிக்கிறாரு. உங்களோட முயற்சிகள் இப்ப கொஞ்சம் வீணாக போகக்கூடிய காலம் இருக்குது. அதே சமயம் குருவோட உச்ச குருவோட சேர்ந்து நிக்கிறதுனால அவரு அதை நல்லா மாத்தி போட்டு உங்களோட முயற்சியை திரும்பவும் வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்பு தருவார். அதே சமயம் இந்த குரு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி, அதே சமயம் 10ஆம் இடத்து அதிபதியாகவும் இருக்கிறார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா திருமண காரியம், பார்ட்னர்ஷிப். 10ஆம் இடங்கிறது தொழில். அப்ப பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் அமைக்கக்கூடிய காலம். இது ஏன் சொல்ற அப்படின்னா அவர் 2ல வரவு ஸ்தானத்துல நிற்கிறார். 2ஆம் இடத்துல ஒரு கோள் வந்து ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தா அது பகுல யோகம், ஒரு ராஜாக்குரிய யோகம். இந்த ராஜா என்னெல்லாம் நினைக்கிறா அதை கூட சாதிப்பார். அதனாலதான் இது ராஜாக்குரிய யோகம், பகுல யோகம் சொல்லுவாங்க. உங்க குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ இவர் சுபகோளா இருக்கிறதுனால 2ஆம் இடம் தனவரவு, பணவரவு, குடும்பத்தில் புதிய வரவு. அப்போ உங்களுக்கு இந்த காலத்துல தடைப்பட்ட பணம் வந்து சேரும், தடைப்பட்ட வேலை வந்து சேரும், அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வந்து சேரும். அதே சமயம் 2ஆம் இடத்துல குருவா இருக்கிறதுனால அவரே புத்திரகாரகனாகவும் இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சூரியனும் அங்கேயே நிற்கிறார். அவரு புத்திரஸ்தான அதிபதி காலபுருஷனுக்கு. சோ இந்த 2 கோள்களுமே அந்த 2ஆம் பாவத்துல இருக்கிறதுனால உங்க குடும்பத்துல புதிய வரவாக குழந்தைகள் வரலாம். இல்ல அதற்கான முயற்சியை நீங்க எடுக்கலாம். அது இங்க விதையாக மாறும். அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய காலம் வந்து பொதுவாக சொல்லுவாங்க, இந்த ஆடி மாசத்துல கணவன் மனைவி சேரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த காலத்துல அது சாத்தியப்படுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இப்ப இப்ப அந்த ஆடியில தம்பதிகளை பிரிக்கக்கூடிய வேலையை யாரும் செய்யறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஒரு நாள் மரியாதை நிமித்தமாக அவங்கள கூப்பிட்டு வந்து அதை தலை ஆடி கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலை நிமித்தமாக அவங்கள விட்டுறாங்க. சோ அதனால தலையாடி விஷயத்துல நீங்க பெருசா யோசிக்க தேவையில்லை. 10ஆம் மாசம் குழந்தை பிறக்கும் போது அது சித்திரை மாசத்துல குழந்தை பிறக்குது. அப்ப சித்திரை வந்து வெயில் காலங்கிறனால குழந்தைக்கு ஆகாதுங்கிறதுனால அந்த ஆடி மாசம் குறிச்சு வச்சாங்க ஒரு காலத்துல. அது அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை. சோ இப்ப அதுக்கெல்லாம் நடக்கிறது இல்லை. சித்திரையில குழந்தை பிறந்து இருக்காங்க தானே ரொம்ப பேரு. அதனால அதை யோசிக்க தேவையில்லை. அதே சமயம் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன், சுக்கிரன், கேது இந்த 3 கோள்கள் இருக்கு. அது உங்களோட முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நன்மையான விஷயத்தை தரும். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து கேதுவோட இருக்கிறதுனால உங்களோட இளைய சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பிணக்குகள் ஏற்படலாம். ஏன்னா அங்க கேது நிக்கிறதுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இந்த ராசிக்கு இன்னொரு விஷயம் பாருங்க, அந்த 3ஆம் இடத்துல இருக்கு. காலபுருஷனுக்கு 3வது ராசி இது. 3ஆம் இடத்துல சுக்கிரன், சந்திரன், கேது இந்த 3 கோள்களும் இருக்கு. அங்க நீங்க போட்ட செக்கு, நீங்க போட்ட பத்திரத்துல போட்ட டாக்குமெண்ட் இது என்னவாக மாறும் அப்படின்னா ரீடாக்குமெண்ட் போடக்கூடிய சூழல் வரும். சீர்திருத்த பத்திரம் சொல்லுவாங்க. அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்துல சீர்திருத்த பத்திரம் போடக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சோ முதல்ல பத்திரத்தை ஒரு முறைக்கு 4 முறை படிச்சு பார்த்து நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லாட்டி நீங்க போட்ட கையெழுத்து திரும்ப கையெழுத்து போட வேண்டிய சூழல் வரும். ஏன்னா இந்த கேது ரிவர்ஸ்ல போகக்கூடியது. அப்ப ரிவர்ஸ் அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த செய்யக்கூடிய வேலையை அது கொடுக்கும். அப்ப நீங்க கையெழுத்து திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய வேலை இருக்கு. கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு 5ஆம் பார்வையா குரு 6ஆம் இடத்தை பாக்குது. ஒரு பெரிய கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்க, இன்னும் ரிசல்ட் வரல. இப்ப ரிசல்ட் வரும். நீங்க உறுதியா ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போகக்கூடிய காலமாக இது இருக்கு. அடுத்து 7ஆம் இடத்தை ராசி அதிபதி புதன் பாக்குறாரு. பொதுவா ராசி அதிபதி, லக்னாதிபதி ஒரு இடத்தை பார்த்தா அவர் சுபர், அவர் நல்லது செஞ்சு தருவார். அப்ப இந்த மிதுன ராசியை பொறுத்த முடியும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே சமயம் இந்த குரு நேர் 7ஆம் பார்வையாக இந்த ராசிக்கு, மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களோட மனைவியோட வருமானம், உங்களோட பார்ட்னரோட வருமானம். அதாவது பணம் பணம் ஓம் பணம், ஓம் பணம் எம் பணம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதேதான்.
உங்க மனைவியோட பணம் உங்க பாக்கெட்டுக்கு வரும், உங்களோட உறவினர் வீட்டு பணம் உங்க பாக்கெட்டுக்கு வரும், உங்களோட பார்ட்னர் வீட்டு பணம் உங்க பாக்கெட்டுக்கு வரும். இதெல்லாம் இந்த மிதுன ராசிக்கு இப்போ வரக்கூடிய காலம். அடுத்து இதே குரு இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. புதிய தொழில் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில கிடைக்கும். உங்க தொழில்ல ஏற்கனவே தடை இருந்துச்சு, கொஞ்சம் சுலபமா போச்சு. அப்ப இது இப்ப நல்லா இருக்குமா அப்படின்னா இந்த ஆடி மாசம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா இங்க ஆடி மாசத்தை பொறுத்த முடியும், மாத பலன் சொல்ற பொறுத்த முடியும் சூரியன் தான் மிகச் சரியான ரிசல்ட்டை கொடுப்பாரு. அப்ப சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் தீய கோளாக இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு வரவை கொடுக்கக்கூடிய ஒரு மாசத்துல தான் இருக்கிறாரு, வரவை கொடுப்பாரு. அதே சமயம் இந்த ராசியை பொறுத்த முடியும் 10ஆம் இடத்துல சனி போறாரு. தொழில ஒரு சின்ன தடை இருந்தா கூட இப்ப நடக்கக்கூடிய இந்த வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு மிக சரியான நன்மையான பலனை தரக்கூடிய வாய்ப்புல இருக்கிறாரு. அப்ப இந்த காலத்துல உங்களுக்கு எல்லாமே நன்மையாக முடியும். அதே சமயம் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் நிற்கிறாரு. இந்த செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறனால உங்க சகோதரன் கூட ஏற்படக்கூடிய பிணக்குகள் கூடும். அவங்க கிட்ட பெருசா வார்த்தைகள் விடாதீங்க, வார்த்தைகள் விடாம இருந்தா நல்லது. ஆனா அதே சமயம் ஒருவேளை உங்க சகோதரன் யாராவது வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணி இருந்தாரு அப்படின்னா இந்த காலத்துல அது சக்சஸ் ஆகும். சோ உங்களோட சகோதரன் வெளிநாட்டு பயணத்துக்கு இந்த காலம், இந்த ஆடி மாசம் மிகச்சிறந்த காலமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆடி மாதம் கடகராசி நேயர்களுக்கு என்ன பலன் நடக்கும்? கடகராசியை பொறுத்த முடிக்கும் ஆடி மாசத்துல அங்க சூரியன் நிக்கிறாரு, அதோட சேர்ந்து உச்ச குருவும் நிக்கிறாரு. சோ இந்த காலத்தை பொறுத்த முடியும் நீங்கள் நினைச்ச அத்தனை காரியத்தை சாதிக்கலாம். ஏன்? அவரு குரு சந்திர யோகத்துல நிக்கிறார், கஜகேசரி யோகத்துல நிக்கிறார். நீங்க ஒரு நாட்டாமையா மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்க ஊருக்குள்ள ஏதாவது பஞ்சாயத்து போர்டு தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க, உங்க கோவில்ல ஒரு தர்மகர்த்தா தேர்ந்தெடுக்கிறாங்க, உங்க சமுதாய மீட்டிங்ல போய் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா இந்த காலம் இது உங்களுக்கு சக்சஸா மாறும். நீங்க தான் தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள், ஐயமனம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு 2வது ராசியில உங்க ராசியே போய் உட்காருது, அதாவது சந்திரனே போய் உட்கார்ந்துருக்கிறாரு இந்த ஆடி மாச ஆரம்பத்துல. அது ஒரு மிகச்சிறந்த பலனை தரும். உங்க தாயார் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை, அவரோட பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் இந்த காலத்துல உங்களுக்கு வரக்கூடிய காலமாக இருக்கு. அதே சமயம் அங்க சுக்கிரன் இருக்காங்க. உங்க மனைவி மூலம் கிடைக்கக்கூடிய அனுகூலம் இந்த காலத்துல சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு ஒருவேளை வேலை இல்லாம இருந்துச்சு, ஏதாவது கவர்மெண்ட் வேலையில அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாங்க அப்படின்னா இப்ப அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஒருவேளை ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணா இந்த காலத்துல அவங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது அவர்கள் மூலமாக மிக அதிகமான வருமானத்தை நீங்க உங்க கையில வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு சொல்றாரு. அட் த சேம் டைம் அங்க கேது நிக்கிறாரு. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் வர வைக்கலாம் வாய்ப்பு உண்டு. நீங்க ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா ஆகி மிஸ்பிஹேவ் பண்ணாலோ, அதாவது கொஞ்சம் வார்த்தைகளை தவற விட்டாலோ பெரிய சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு அதாவது 5ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. அதே சமயம் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே அங்க செவ்வாயும் பாக்குறாரு. 5ஆம் இடத்தை குரு பாக்குறாரு, செவ்வாய் பாக்குறாரு. செவ்வாய் தன்னோட சொந்த வீட்டை பாக்குறாரு. 5ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா கேளிக்கைகளின் நாட்டம், குழந்தை பாக்கியத்தை பத்தி சொல்லக்கூடியது, காதல் பத்தி சொல்லக்கூடியது, இதெல்லாம் 5ஆம் பாவம் தான். டூர் போறது, லிக்விட் கேஷ் கையில புழங்குறது எல்லாம் இந்த 5ஆம் பாவம் தான். உங்களோட அறிவை பயன்படுத்தி ஏதாவது ஒரு விஷயத்த சக்சஸ் செய்யணும் முடிவு பண்ணீங்கன்னா இந்த 5ஆம் பாவம் வேலை செய்யணும். அப்ப இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த காலத்துல நீங்க எது சம்பந்தமா நீங்க முயற்சி எடுக்கணும், லவ்ல சக்சஸ் ஆகணும் முயற்சி எடுத்தீங்கன்னா லவ் சக்சஸ் ஆகும். என்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நான் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைச்சு முடிவு பண்ணீங்கன்னா அது கண்டிப்பான முறையில சாதிப்பீங்க. இல்ல நான் டூர் போகணும், நான் கோவா போகணும், நான் சிங்கப்பூர் போகணும், மலேசியா போகணும், ஒரு சின்ன டூர் அடிச்சுட்டு வரணும் அப்படின்னு முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த காலம் அது சக்சஸ் ஆகும். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அதே சமயம் அங்க செவ்வாய் பார்க்கறது, சொந்த வீட்டை பார்க்கறது நான் சொல்லிட்டேன். அதனால உங்கள் மகன் மகள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும். உங்கள் மகன் மகள் இவர்கள் இந்த பட்ட படிப்பு பட்டம் வாங்குறதுல ஸ்பெஷலைஸ்டா தங்க மெடல் வாங்கக்கூடிய காலமாக இருக்கு. உங்கள் மகன் மூலமாக நீங்கள் பெருமை அடையக்கூடிய காலமாக இருக்கு. சோ கடகராசிக்காரர்கள்லாம் நல்ல மகிழ்ச்சியா இருங்க. உங்க மகன் மூலமாக நன்மையான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம்.
இதே கடகராசிக்கு 6ஆம் இடத்தை புதன் பார்க்கிறாரு, அடுத்து செவ்வாய் பார்க்கிறாரு. அப்ப இது என்ன செய்யும்? புதன் பார்க்கிறாரு, அவரு 3ஆம் இடத்து அதிபதியாகவும் 12ஆம் இடத்து அதிபதியாகவும் இருக்கிறார். அப்போ உங்களோட முயற்சி அங்க ஒரு சின்ன 12ஆம் இட தோல்வியும் கொடுக்குது. ஆனா அது 7ஆம் இடத்தை பார்க்குது. செவ்வாயோட பார்வையும் அங்க இருக்கிறதுனால செவ்வாய் வீரியத்தை கொடுத்துருவாரு. அப்ப உங்க வேலை நிமித்தமாக 6ஆம் இடம்ங்கிறது சர்வீஸ், அதே சமயம் ருண ரோக சத்ரு, இந்த விரையாதிபதி அங்க பாக்குறதுனால இப்ப என்ன நடக்கும்னா உங்களோட கடன் தீரும். அந்த ஒரு விஷயத்த கடன்ல விரயம் பண்ணும். நீங்க சுயரா நம்பலாம். உங்களோட நோய் கொஞ்சம் விரயமாகும். அப்படின்னா நோயில இருந்து நீங்க குணமாகி வெளியே வந்துடுவீங்கன்னு அர்த்தம். உங்களோட எதிரிகள் இப்ப உங்களை பார்த்து அஞ்சுவாங்க. அதுக்கு தான் செவ்வாய் அங்க பாக்குது. சோ எதிரிகள் அஞ்சக்கூடிய காலமாக இருக்கும். அவர்கள் உங்களோட இருந்து விலகி போவாங்க. அதே சமயம் இந்த கடகராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. இது வியாழ நோக்கத்திலே இருக்கு. கடகராசிலே வந்து உட்கார்ந்ததுனால அவர் வியாழ நோக்கத்துல இருக்காரு. ஏன்னா அவர் 5, 7, 9 இந்த 3 இடத்தை பார்த்துறாரு. 5ஆம் இடம் புத்திர பாக்கியம், 7ஆம் இடம் திருமணம், 9ஆம் இடம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை ஏற்கனவே திருமணமாகி தடையில இருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த விவாகரத்து வாங்கி நிக்கிறாங்க இல்லையா, மனைவி இழந்திருக்காங்க இல்லையா, கணவனை இழந்திருக்காங்க இல்லையா, கணவன் விவாகரத்து வாங்கியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 2வது திருமணம் நடக்கக்கூடிய காலம். ஏன்னா 9ஆம் பாவம் 2வது திருமணத்துக்கு சுட்டி காட்டும். சோ குரு அங்க இருக்கிறாரு, குரு பாக்குறாரு அந்த இடத்த. ஏற்கனவே அங்க சனி நிக்கிறாரு. அப்ப இந்த குரு சனி சேர்க்கை அது ஒரு யோகத்தை தரும். அப்புறம் இந்த 9ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லும் போது நீங்க தூரதேச பயணம், இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பூரா அவர் சக்சஸ் கொடுப்பார். சோ அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் பாவத்துல செவ்வாய் நிக்கிறாரு. உங்களோட சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மை எதிர்பார்க்கலாம். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அவர்கள்ட்ட இருந்த பிணக்குகள்லாம் தீரும். எல்லா விஷயத்திலையும் நன்மை உண்டாக்கும். அதே சமயம் இங்க பாருங்க, இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு நிக்கிறாரு. கொஞ்சம் பயணம் பண்ணும்போது கவனமா போங்க. பைக்ல வந்து வீலிங் பண்ணாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன், இளைஞர்களும் அப்படித்தான் பண்றாங்க இப்ப. அப்ப இந்த வீலிங் பண்றது இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் இது பண்ணுங்க, அவாய்ட் பண்ணுங்க. இல்லாட்டி ஆக்சிடென்ட், ஆபரேஷன், போலீஸ் ஸ்டேஷன் விவகாரங்களை நீங்க மீட் பண்ணக்கூடிய காலமும் இந்த கடகராசிக்கு இருக்கு. அடுத்து 12ஆம் இடத்து 12லேயே ஆட்சியா நிக்கிறாரு. இது உங்களுக்கு என்ன பலனை தரும்? அயனசயன போகத்தை கொடுக்கும். கொஞ்சம் அலைஞ்சு திரியக்கூடிய ஒரு வேலையும் கொடுக்கும். அது மகிழ்ச்சியா செய்யக்கூடிய வேலையாக இருக்கும் அது. அப்போ தூரதேச பயணம் பண்ணணும், எனக்கு பாஸ்போர்ட், விசா, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் கொடுக்கும். ஏன்னா புதன் 12ல இருந்து ஆட்சியா இருக்கிறதுனால, அவர் சுபராக இருக்கிறதுனால. ஸோ இது எல்லாமே இந்த காலத்துல கடகராசி நேயர்களுக்கு ஆடி மாசத்துல நடக்கக்கூடிய பலனாக இருக்கு. இந்த ஆடி மாசம் சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும், எதெல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் நடக்குமா நடக்காதா பார்ப்போம் வாங்க. இந்த ராசியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஆடி மாசத்துல, ஆடி பேச்சுல இந்த ராசி அதிபதி தன் பாவத்திலிருந்து 12ல போய் விரயமாகிறார். அப்ப இது என்னன்னா, நமக்கு நாமே எதிரி. வெளியிருந்து ஒருத்தர் வந்து சூனியம் வைக்க தேவையில்லை, நம்ம தான் சூனியம் வச்சுக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஈகோவை விட்டு தள்ளுங்க, கோபத்தை விட்டு தள்ளுங்க, தேவையில்லாம சந்தேகப்படுறதை விட்டு தள்ளுங்க. இதெல்லாம் விட்டு தள்ளுனீங்க அப்படின்னா நீங்க ஜெயிச்சிடுவீங்க. இல்லாட்டி நமக்கு நாமே சூனியம் வச்ச மாதிரி இந்த மாசம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இயங்க முடியாத சூழல் வந்துடும். நம்ம எதை தொட்டாலும் பிரச்சனை வந்துடும். ஏன்னா அது 12ல விரைய மாறதுனால. அதே சமயம் இன்னைக்கு இந்த ஆடியை பொறுத்த முடிக்கும் அந்த இடத்துலதான் சந்திரன் இருக்கிறாரு ஆடி பயிற்சிக்கு. அப்ப இந்த சந்திரன் உங்க ராசி மேலேயே இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெருமை இருக்கும். நம்ம செய்யறதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தோன்றும். தானா கொஞ்சம் தைரியம் வரும். அப்ப இந்த தைரியம் மூலமாக நம்ம என்னெல்லாம் செய்யலாமா செய்ய முடியும். ரைட், அங்கேயே சுக்கிரன் நிக்கிறாரு. நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் சரி, உங்களோட மனைவி உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஒருவேளை சகோதரிகள், மூத்த சகோதரி இருக்காங்கன்னா அவ உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பா. உங்களோட அம்மா உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. உங்க அத்தை உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. உங்க மன்னி, அதாவது உங்களோட அண்ணனோட ஒய்ஃப், இவங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. பொதுவா உங்களுக்கு பொறுத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு பேங்குக்கு போறீங்க, ஒரு முக்கியமா கவர்மெண்ட் அலுவலகத்துக்கு போனீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பெண்மணிகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. உங்க வேலையை மிக சுலபமாக முடிச்சு கொடுப்பாங்க. சோ இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இப்ப இந்த மாசம் சிறப்பான மாசமாகவே இருக்கிறது. அதே சமயம் அங்க கேது நிக்கிறாரு. சில சமயம் குழப்பம், தான் குழம்பி மற்றவங்களை குழப்புறது. சோ இந்த குழப்பத்தை விட்டு தள்ளுங்க. அது சதா அலைச்சல் மூலமாக வரும். ஏன்னா லக்னாதிபதி அந்த ராசி அதிபதி 12க்கு போறதுனால, அது கடகராசியில நீர் ராசியில இருக்கிறனால அலைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கனால இந்த குழப்பம் இருக்கும். இந்த குழப்பத்தை ரொம்ப போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிடும்.
ஸோ ஆடி மாசம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்க, ரொம்ப பெருசா முயற்சி பண்ண வேணாம். சரி, இந்த ராசிக்கு 4ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்கிறாரு. அப்ப இந்த செவ்வாய் அந்த ராசிக்கு பார்க்கும்போது செவ்வாய் சந்திரன் தொடர்பு ஏற்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அது சசிமங்கல யோகம். பண வரவு இந்த மாசத்துல அதிகமாகவே இருக்கும். நீங்க எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். இது பெண்களாக இருந்தால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உங்க வீட்டுக்கு வரக்கூடிய யோகம் உண்டு, பெண் பார்க்க வரக்கூடிய காலம் இது. ஏன்னா செவ்வாய் பெண் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் கணவரை, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி சகோதரனையும் கல்யாணத்துக்கு பின்னாடி கணவரையும் குறிக்கக்கூடிய ஒரு கோளாக இருக்கிறதுனால இந்த மாசத்துல உங்களுக்கு பொண்ணு பார்க்கக்கூடிய படலம் நடக்கும். அதை நீங்க எதிர்பார்க்க, அது நடந்தே தீரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குரு 5ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த ராசிக்கு 4ஆம் இடம்ங்கிறது உங்களோட அம்மாவை குறிக்கக்கூடியது, உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது, உங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது, அசையும் அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடியது, கார் வாங்குறது, அப்புறம் பைக் வாங்குறது, சைக்கிள் வாங்குறது, இதெல்லாம் இந்த 4ஆம் பாவம் தான். குருவோட பார்வை அங்க பட்டதுனால குரு பார்க்க கோடி நன்மை. அவர் எதெல்லாம் பெருக்கி கொடுக்கிறாரு பாருங்க. நீங்க வாகனம் வாங்குறது அவர் பெருக்கி கொடுப்பாரு, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இது சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணிடுவார். சோ இந்த மாசத்தை நீங்க விட்டுற வேணாம், பார்த்து அட்வான்ஸை கொடுத்துருங்க. அடுத்த மாசம் பத்திரத்தை முடிச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ராசிக்கு 7ஆம் பார்வையாக புதன் 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அவர் 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் ஸ்பெஷல் கேரக்டர்ல அவர் நிற்கிறார். எவர் ஒருவர் 2-11க்குரிய ஆதிபத்தியம் வாங்கி ஒரு இடத்தை பார்க்கிறாங்களோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல திடீர் வரவு, அதாவது 2ஆம் இடம் வரவு, 11ஆம் இடம் லாபம், அபரிமிதமான வரவு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்ப இந்த ராசிக்கு 5ஆம் இடத்தை அவங்க பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த சிம்மராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலமா இருக்கு. ஃபாரின்ல போய் இருந்துட்டான், திடீர்னு நல்லா பேசிக்கிட்டே இருந்தா, அப்புறம் திடீர்னு பேசல, பணம் அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தா பணம் அனுப்பல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த மாசம் உங்களுக்கு பணம் வந்துடும். சிம்மராசி நேயர்களோட அந்த குழந்தைங்க வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு பணம் கொட்டக்கூடிய காலமாக இது இருக்குது, நீங்க நம்பி இருங்க. அடுத்து அவரு 7ஆம் பார்வையாக இந்த சிம்மராசிக்கு 6ஆம் இடத்தை மகர ராசியை பார்க்கறதுனால இது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட வேலை நீண்ட காலமா முயற்சி பண்ணிக்கிற வேலை கிடைக்கும். அது சர்வீஸ் பாவமா இருக்கிறதுனால ருணரோக சத்ரு ஸ்தானமா இருக்கு, குரு பார்க்கிறாரு. அது பெருகுமா அப்படிங்கிறதுலாம் இங்க கிடையாது. அது சம்பந்தப்பட்ட விஷயம் சுமூக தீர்வு கிடைக்கும். ஏற்கனவே உங்க நண்பனோட சண்டையில இருக்கீங்க, இப்ப முயற்சி பண்ணுங்க, சண்டை சச்சரவு எல்லாம் நீங்கும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஆடி மாசத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். என்ன, இந்த ராசிக்கு நேர் 7ல ராகு நிக்கிறாரு, கொஞ்சம் கவனமா இருக்க. உங்களோட புதிய நட்புகள் அவங்கெல்லாம் பீலா விடக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க, வாயிலேயே வர சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள், மந்திர தந்திர எந்த பிரயோகம் செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அவங்களோட கவனமா இருங்க, இல்லாட்டி நம்மளை எங்கேயாவது கொண்டு போய் நடு இடத்துல விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி நிக்கிறாரு. இது அட்டம சனியாக இருக்கு, உங்களுக்கு நல்ல காலமாக இல்லாம இருக்கு. அதே சமயம் இந்த மாசத்துல கொஞ்சம் அவரு வக்ர பயிற்சி ஆகிறாரு, அதுல இருந்து நீங்க கொஞ்சம் வெளியில வரக்கூடிய காலமாக இது இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதி 11ல நிக்க, சரி 9ஆம் இடத்த அதிபதி 10ல நிக்கிறார், சரிங்களா? தகப்பன் மூலமாக உங்கள் தொழிலுக்கு சில சமயம் முதலீடு கிடைக்க வாய்ப்பு உண்டு. தகப்பன் மூலமாக உங்க தொழிலுக்கு முதலீடு கிடைக்க வாய்ப்பு உண்டு. நீங்க தைரியமா அப்பாட்ட போய் பேசுங்க, தருவாரா மாட்டாரா நீங்களே பேசாதீங்க, அவர் தருவாரு. உங்க படிப்புக்கும் அவரே பணம் தருவாரு. ஏன்னா இந்த 10ஆம் பாவத்துக்கு நேர் 7ஆம் பாவம் 4ஆம் பாவமா இருக்காது, அந்த அதிபதி அந்த 4ஆம் பாவத்தை பாக்குறாரு. அப்ப காலேஜுக்கு படிக்கிறதுக்கு ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அவர் தரல, உங்க மேல கோபத்துல இருந்தாரு, இப்ப தந்துருவாரு. நீங்க போய் கேட்டு பாருங்க. உங்க மேல் படிப்புக்கு உங்க தகப்பன் உதவி செய்யக்கூடிய காலத்துல நிக்கிறாரு. ஏன்னா 9ஆம் இடம் மேல் படிப்பை சொல்லக்கூடியது, அந்த பிஹெச்டி எம்ஃபில் இது மாதிரி படிப்புகள்லாம் சொல்லக்கூடியது இந்த பாவம் தான். அவர் 10ல உட்காந்துருக்காரு, 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார், சொந்த வீட்டையும் பார்க்கறதுனால இது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்பா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். அடுத்து இந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல புதன் நிக்கிறாரு, ஆட்சியார் நிக்கிறாரு. 11ஆம் இடத்தை பத்தி 11 நிற்கும் போது, ஆட்சியா நிற்கும் போது, அது 2-11 இருக்கும் போது அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும், அதை நீங்க எதிர்பாருங்க. அப்புறம் லக்னத்து அந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் குரு 2 கோள் நிக்குது. ராசி அதிபதி விரயத்துல நின்னாலும்
அவர் சுபவிரயத்தை தருவார் இந்த மாசத்துல. எப்படி? ஏன்னா அங்க குரு சுபகோள் இருக்குது, உச்சமா இருக்கிறதுனால. அப்ப நீங்க அநேகமா இந்த மாசத்துல அதிகமா ஜவுளி கடை, நகை கடைக்கெல்லாம் நீங்க போக வேண்டிய சூழல் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் எப்படி போனாலும் உங்களுக்கு வரவு உண்டு. நீங்க இதை ஷுவரா எதிர்பார்க்கலாம். மகிழ்ச்சி. இந்த ஆடி மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு என்ன நடக்கும் அவளுடன் எதிர்பார்க்கிறீங்க? இந்த கன்னிராசியை பொறுத்த முடிக்கும் ராசிக்கு அதிபதி புதன் தன் ராசியிலிருந்து 10ஆம் பாவத்துல நிக்கிறாரு. இந்த மாத கன்னியாராசி அன்பர்களுக்கு தொழில் சூப்பரா போகும். நீங்க ஷுவரா எதிர்பார்க்கலாம். நல்லபடியா தொழில் போகும். உங்களோட பழைய டாக்குமெண்ட் பிரச்சனைகள்லாம் தீரும். உங்களோட கடன் தீரும். உங்களோட எதிரிகள் உங்களுக்கு நண்பராக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிரிகள் நண்பராக்கிக்கிறது தப்பு கிடையாது. துரோகியத்தை நண்பனை ஆக்கக்கூடாது. ஆனா ஒரு துரோகி நண்பன் ஒரு துரோகியா மாறுவான். அதுலயும் மனசுல வச்சுக்கோங்க. சோ இப்ப எதிரிகள் உங்களுக்கு நண்பனா வரக்கூடிய காலம் உண்டு. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துலதான் சந்திரன் போறாரு. இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சின்ன சின்ன கோளாறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் இந்த ராசியில சந்திரனும் நிக்கிறார். அஸ்த நட்சத்திரம் அங்கதான் நிக்குது. அப்ப மனம் சார்ந்த விஷயம் இல்லாட்டி பயணம் சார்ந்த விஷயம், நீங்க மனசு குழப்பமா இருந்தா பயணம் பண்ணுங்க. வீட்டுல சண்டை சச்சரவு வருதா, உடனே சட்டையை மாட்டிட்டு வெளியே கிளம்பிடுங்க. ஒரு படத்துக்கு போயிட்டு வாங்க. உங்க பிரச்சனைகள்லாம் தீரும். ஏன் அப்படின்னு அந்த ராசியை பொறுத்தபடி ஏற்கனவே சனி அங்க கண்டக சனியா நிக்கிறாரு. உங்க மனைவியுடன் பிணக்க ஏற்படுத்தி இருக்கிறாரு. இப்ப இந்த காலத்துல அந்த சனி வக்கர பயிற்சி ஆக போனதுனால மனைவியுடன் பிணக்கு தீரும். உங்க கணவனோட இருக்கக்கூடிய பிணக்கு கண்டிப்பான முறையில தீரக்கூடிய காலம் தான் இது, இல்லை என்று சொல்லல. இருந்தாலும் அந்த 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு தீமை தரக்கூடிய காலத்திலையும் இருக்கிறதுனால கவனமா இருங்க. கண்டம் அப்படின்னா the name in itself the meaning கண்டம். மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை தரக்கூடிய நிலவையில இருக்கிறார் அவர். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசி பொறுத்த மட்டும் 3ஆம் பாவத்தை குரு பார்க்கிறாரு. உங்களோட இளைய சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க நன்மையான பலனை எதிர்பார்க்கலாம். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி, நீங்க எடுக்கக்கூடிய அந்த முயற்சி அத்தனையும் ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். தைரியம், வீரியம், புகழ் இது எல்லாமே சொல்லக்கூடிய இடம் அந்த 3ஆம் பாவமாக இருக்கு. சோ இந்த காலத்துல நீங்க எதிர்பார்க்கலாம், நல்ல நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சரி, அதே பாவத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்கு. நம்ம இப்ப பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்து பேஸ்மெண்ட் வீக்கா இருந்தா கூட இப்ப பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்கா மாறக்கூடிய காலம். ஏன்னா புதனோட பார்வை அந்த 3ஆம் பாவத்துக்கு இருக்கிறதுனால, செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால, செவ்வாய் தைரிய வீரிய அந்த அதிபதியா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் துணிந்து வேலை செய்யக்கூடிய தைரியத்தை கொடுத்துருவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 4ஆம் இடத்தை புதன் பார்க்கிறாரு, ராசி அதிபதி பார்க்கிறாரு. சொத்து சுகம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய காலமாக இது அமையும். அடுத்து 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. குழந்தை பாக்கியம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட படிப்பு, அவர்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் இந்த காலத்துல சக்சஸ் ஆகும். அதே சமயம் இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு போறாரு. ராகு பொறுத்த முடிக்கும் 3, 6, 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியது நன்மையை ஏற்படுத்தும். அப்போ உங்கள் தாத்தா, அதாவது தகப்பன வழி இருக்கிற தாத்தா பாட்டி, அந்த பெரிய தாத்தா சின்ன தாத்தா இவங்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய காலமாக இருக்கும். அவர்களுடைய அரவணைப்பு, அன்பு எல்லாம் இந்த காலத்துல கிடைக்கும். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது மட்டும்தான் சின்ன தடை. அது உங்களோட மனைவி விஷயத்துல, கணவன் விஷயத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணும். கவனமா பேசுனீங்கன்னா அதை கூட தீர்த்துக்கலாம். ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறதுனால. ஏன்னா அங்க சனி இருந்தாலும் குருவோட பார்வை அங்க இருக்கு. அவர் நன்மையான பலனை தரக்கூடிய நிலையில இருக்கிறாரு. அதற்கு நம்மளோட சுய ஒழுக்கம் சப்போர்ட் பண்ணும். அடுத்து இந்த ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதி 9க்கு போறாரு. அது ஒரு வகையில சிறப்பு தான். அதாவது ஒரு பாவத்துக்கு அதிபதி தன் பாவத்துல 2க்கு போனா அது சிறப்பு தான். நன்மையான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த ஆபரேஷன் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அது இந்த காலத்தை செஞ்சுக்கிறது மூலமாக அதுல இருந்து நீங்க ரிலீவ் ஆயிக்கலாம். அந்த நோயில இருந்து நீங்க வெளிவந்துடலாம். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அடுத்து 9ஆம் இடத்துல செவ்வாயே நிற்கிறாரு. அவர் 3ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கிறாரு. அவர் 8ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கிறாரு. உங்கள் தகப்பன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது அவருக்கு ஆப்ரேஷன் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமா வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அப்புறம் குதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, இந்த பைல்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பல்லு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவருக்கு ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 10ஆம் இடத்துல ராசி அதிபதி ஏற்கனவே புதன் இருக்கிறாரு. அதை நான் முதல்ல சொல்லிட்டேன். இந்த காலத்துல நீங்க செய்யக்கூடிய தொழில் நல்லாவே இருக்கும். இந்த ஆடி மாச தொழில் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். 11ஆம் இடத்துல சூரியன் குரு 2 கோள் நிற்கிறாரு. கவர்மெண்ட் மூலமாகவும் உங்க மகன் மகள் மூலமாகவும்
உங்களுக்கு இந்த காலத்துல பெரிய அபரிவிதமான லாபங்கள் உண்டு, வரவுகள் உண்டு, நன்மை உண்டு. நீங்க ஆசைப்படுற அபிலாசைப்படக்கூடிய அத்தனை விஷயத்தையும் இவர்கள் மூலமாக நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்த ஷியரா சொல்ல முடியும். அதே சமயம் 12ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் கேதுவும் நிக்கிறாங்க. உங்கள் தகப்பன் வழியில லாபத்தை சொன்ன அந்த ராகு இங்க தாய் வழி தாத்தா பாட்டி விஷயத்துல கொஞ்சம் சுணக்கத்தை கொடுப்பாங்க. உங்க தாய் வழியில இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி யாராவது உடல்நல சரியில்லாம இருந்தா அவர்களுக்கு இப்ப ஆகாத காலமா கூடாத காலமா இருக்கு. அவங்க கவனமா பார்த்துக்கோ, அவங்களோட ஆசையை பூர்த்தி செய்யுங்க. அவங்க எது ஆசைப்பட்டாலும் வாங்கி கொடுங்க, நல்லது நடக்கும். அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கடைசி காலத்துல நல்லபடியா கிடைக்கும். மனைவியுடனான பிணக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அதை தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அம்மாவோட பிணக்கு இருந்தாலும் அதை தீர்த்துக்க முயற்சி பண்ணுங்க. இந்த காலம், இந்த ஒரு மாச காலம் நான் சொன்ன இந்த பலன் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். மிக்க மகிழ்ச்சி. இந்த ஆடி மாதம் துளாராசி நேயர்களுக்கு என்னென்ன பலன் நடக்கும்? இந்த ஆடி மாசத்தை பொறுத்த மட்டும் ராசி, அதாவது ராசி அதிபதி சுக்கிரன் உங்க ராசிக்கு 11ஆம் பாவமான லாபஸ்தானத்தில் நிற்கிறார். அட் த சேம் டைம் இந்த ராசியை பொறுத்த மட்டும் அவரு பாதகஸ்தானத்திலையும் நிற்கிறார். சோ இது சரராசிங்கிறதுனால அப்ப நமக்கு லாபம் தரக்கூடிய ஒரு விஷயத்துல நாமே ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு பாதகத்தை செய்யக்கூடிய நிலையிலையும் இருக்கிறோம். கொஞ்சம் கவனமாக நீங்க உங்களோட வார்த்தை பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையான பலனை தரும். ஏன் அப்படின்னா இந்த 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் இருக்கிறார் இல்லையா, தன்னோட பாவத்தை பார்க்கிறார். அப்ப 2ஆம் இடங்கிறது வாக்கு. அந்த வாக்குஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கும்போது நல்ல வாக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது செவ்வாய் துடுக்குத்தனமா பேச வச்சிடும், வார்த்தையை டப்பு டப்புன்னு விட ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அந்த பலனை சொல்றேன். சோ கவனமா வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஜெயிக்கலாம், இல்லாட்டி மாட்டிக்கலாம், இறுகிடுவீங்க. அது மாதிரி சூழல் இருக்கு. இந்த துளாராசியை பொறுத்த மட்டும் இந்த ராசிக்கு 3ஆம் வீட்ட குரு பார்க்கிறாரு, சனி பார்க்கிறாரு. சோ சனி 10ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அப்ப இந்த 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள சின்ன சின்ன தடைகள், உங்களோட சகோதர சகோதரிகளுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகள், உங்களோட முயற்சியில தடைகள், இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அவர் வக்ரமாகி பார்த்தார்னா அந்த காலத்துல ஓரளவு நன்மை தரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடம், அந்த 4ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை 7ஆம் பார்வை இருக்குது. சொத்து சுகம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய சிறந்த காலமாக இது இருக்குது. அதே சமயம் உங்க அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு நன்மையான பலன். அம்மாவுக்கு ஏற்கனவே உடல்நல சரியில்லாம இருந்துச்சுன்னா இப்போ உடல்நல தேறிடுவாங்க. நீங்க உறுதியா நம்புங்க. அவர்களுக்காக செய்யக்கூடிய மருத்துவ செலவு இப்ப குறையும். ஏன்னா அந்த குரு பாக்குறாரு, சூரியன் கூட சேர்ந்து பாக்குறாரு. சூரியன் தான் அப்பளோட மருத்துவ கிரகம்னு சொல்லுவாங்க. சோ அவங்க 2 பேரும் சேர்ந்து பாக்குறதுனால இப்ப மருத்துவ செலவுகள் அம்மாவுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனமா பாருங்க. அதுவும் இப்ப ஏற்கனவே தேராம இருந்துச்சுன்னா இப்ப தேரக்கூடிய காலமாக இருக்குது. இந்த துளாராசிக்கு 5ல ராகு போறாரு. அது சில சமயம் உங்களோட மகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது தடையை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கு. அதை கொஞ்சம் கவனமா கையாண்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க ஜெயிக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் பிரச்சனை தான். உங்க லவ்ல பிரச்சனை வரும். உங்க காதலன் காதலிகிட்ட பேசும்போது தேவையில்லாத வார்த்தைகள் விடும்போது அது லவ்ல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்ல வேற வகையில லவ்ல பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. நீங்க நடத்தக்கூடிய உங்களோட செய்கையை பொறுத்து சொல்லுவோம். அதுக்கடுத்து இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி போறாரு. இந்த சனி எப்பயுமே இது 6ஆம் இட சனி, சகாய சனி சொல்லுவாங்க. 3, 6, 11 போகக்கூடிய சனி எப்பயும் நன்மை தருவாங்க. சோ சனி நல்ல காலமாக இருக்குது. அதே சமயம் இந்த ராசிக்கு 8ல செவ்வாய் போறாரு. அவர் 2ஆம் இடத்து அதிபதியாகவும் 7ஆம் இடத்து அதிபதியாகவும் இருக்கிறாரு. பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானத்தை அதிபதி அங்க இருக்கிறாரு. அதாவது கலத்திர ஸ்தான அதிபதி மாங்கல்ய ஸ்தானத்தில் நிற்கிறார். அப்ப இந்த காலத்துல பெண்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய நன்மை ஏற்படக்கூடிய காலமாக இருக்கு. முயற்சி செய்யுங்க, திருமணம் நடக்கும், கைகூடும். ஆடி மாசத்துல திருமணம் நடக்காது. அந்த ஆடி மாசம் நீங்க பொண்ணு மாப்பிள்ள கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கடுத்து வரக்கூடிய நல்ல காலத்துல திருமணம் நடக்கும், ஷியோர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராசிக்கு 8ல தான், அதாவது செவ்வாய் நிக்கிறதுனால அதாவது மங்களக்காரகன் மாங்கல்யத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதே சமயம் உங்களோட சகோதரன் வழியில சிக்கல்கள் உண்டு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சகோதர வழியில சின்ன சின்ன சிக்கல்கள் உண்டு. அவங்ககிட்ட கவனமா இருங்க. அப்புறம் சத்திர சிகிச்சை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, ஆபரேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் போறது, சனியும் அங்க 3ஆம் பார்வையா பார்க்கிறாரு. ஸோ 8ஆம் இடத்துல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ஆக்சிடென்ட், ஆபரேஷன், போலீஸ் ஸ்டேஷன் விவகாரங்கள்
நடைபெறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள். 9ஆம் பாவத்துல அதிபதி ஆட்சியா நிக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாசம் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். உங்க தகப்பனார் வழியிலையும், குலதெய்வ வழிபாடு வழியிலும், தூரதர்ச பயண வழியிலையும், அதே மாதிரி மேல் படிப்பு படிக்கிறதுக்காக நீங்க முயற்சி செய்த வகையிலும் நீங்க நல்ல பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த காலத்துல. 10ஆம் இடத்துல சூரியன், குரு, அவரு அம்ச யோகத்துல நிக்கிறாரு குரு, அங்க சூரியன் நிக்கிறாரு அப்போலோ. மருத்துவ படிப்புக்காக இந்த துளாராசிக்காரங்க முயற்சி செஞ்சீங்கன்னா அது கிடைக்கும். ஏற்கனவே மருத்துவ படிப்பு படிச்சு ஏகப்பட்ட அரியர் வச்சு டாக்டர் ஆக முடியாம இருந்தீங்கன்னா இந்த காலத்துல முயற்சி பண்ணுங்க, நீங்க சுயரா டாக்டர் ஆயிடுவீங்க. அரசாங்கத்தில் நன்மை ஏற்படும், அரசாங்க வேலை கிடைக்கும், அதாவது அரசு சார்ந்த வேலையை நீங்க எடுத்து பண்ணக்கூடிய காலம். கான்ட்ராக்டரா மாறி அரசு வேலையை செய்யக்கூடிய காலமாக இருக்கு இந்த துளாராசிக்காரர்களுக்கு. 11ஆம் இடத்துல ஏற்கனவே உங்களோட ராசி அதிபதி இருக்கிறதுனால லாபமும் உண்டு, பாதகமும் உண்டு, கவனம் தேவை. இதுதான் இந்த மாத ஆடி மாத பலன் உங்களோட துளாராசிக்கு. மகிழ்ச்சி. விருச்சிக ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன நன்மையெல்லாம் ஏற்பட போகிறது, என்ன தடைகள் ஏற்பட போகிறது அப்படிங்கிற பார்க்க போறோம். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் தன் பாவத்தை 7ஆம் பார்வையா பார்க்கிறார். அது எப்பயுமே மிகப்பெரிய சிறப்பை தரும். எந்த ஒரு ராசி அதிபதியும் தன் பாவத்தை பார்க்கும்போது அது டபுள் மடங்கு நன்மையை தரும். இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இவரு செவ்வாயாக இருந்து இந்த சந்திரனை பார்க்கறதுனால, கோச்சாரத்துல செவ்வாய் வந்து சந்திரன் 7ஆம் பார்வையை பார்க்கறதுனால இது சசி மங்கள யோகத்தை உண்டு பண்ணுது. உங்களுக்கு இந்த காலத்துல பணம் கொட்டன்னு கொட்டும். அப்ப விருச்சிக ராசிக்கு ஆடி மாசம் பண வரவு தடை இல்லை, பணம் கொட்டன்னு கொட்டும், அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அதே சமயம் பாருங்க, இதே ராசி அதிபதி இந்த ராசிக்கு 2ஆம் இடத்தை தன் 8ஆம் பார்வையால பார்க்கிறார். 8ஆம் பார்வையால செவ்வாய் பார்க்கிறாரு. அப்ப 2ஆம் இடம் வரவு, தன வரவு, பண வரவு, குடும்பத்துல புதிய வரவுன்னு சொல்லக்கூடிய இதுல நிக்கிறாரு. அப்ப இந்த 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ராசி அதிபதி மூலமாக தனம் பண வரவுகள் உண்டு. ஏற்கனவே இந்த ராசியை குரு தன்னோட 5ஆம் பார்வையாக பார்க்கிறார், சூரியன் கூட சேர்ந்து நின்று பார்க்கிறார். அதே குரு சனியை பார்த்துக்கிட்டே பார்க்கிறாரு. அப்ப இந்த ராசியை பொறுத்த மட்டும் குரு பார்க்க அது கோடி நன்மையாக இருக்கிறதுனால, ராசி அதிபதியை பார்க்கறதுனால இவரு இந்த காலத்துல தடைப்பட்ட திருமணத்தையும், அதே சமயம் இந்த குரு 5ஆம் பார்வையாக 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கணும் தடைப்பட்ட புத்திர பாக்கியத்தையும் தரக்கூடிய நிலையில இருக்கிறார். சோ திருமணம் நான் சொல்ற பாருங்க, புதுசா திருமணம் ஏற்கனவே திருமணம் நிச்சயம் பண்ணி பத்திரிகை அடிச்சு தடைப்பட்டிருக்கும், அது இப்ப திரும்ப நடக்கக்கூடிய காலமாக இருக்கு. சோ விருச்சிக ராசிக்கு நீங்க எதிர்பாருங்க, ஒரு பொண்ணை பார்த்தோம் அது கண்ணு கடத்துல போட்ட கண்ணு மாதிரி இருக்குன்னா இப்ப முயற்சி எடுங்க, அதே பொண்ணு உங்களுக்கு அமையும். அதே மாதிரி ஒரு பையனை பார்த்து வச்சிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த பையன் ஒண்ணு பதில் சொல்லல, போய் லெட்டர் போடுறேன்னாங்க. இப்ப லெட்டர் எல்லாம் கிடையாது, போன்ல பேசிடணும். போய் சொல்றேன்னாங்க, இன்னும் சரியான பதில் சொல்லல அப்படின்னா இப்ப முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும். ஏன்னா அந்த குரு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாருங்க, தடைப்பட்ட திருமணம், தடைப்பட்ட குழந்தை பாக்கியம், இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயம் கூட இவர் நன்மையை ஏற்படுத்தி தருவார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உங்களோட முயற்சி, கீர்த்தி, புகழ் இதெல்லாம் இப்ப கூடும், முயற்சிகள் வெற்றி அடையும். சரிங்களா? அதே சமயம் இந்த ராசிய வேற யாராவது பாக்குறாங்களா அப்படின்னா சூரியன் தான் பாக்குறாரு. அதாவது இந்த ராசிக்கு 3ஆம் இடத்தை சூரியனும் பார்க்கிறாரு. அவரு 10ஆம் இடத்து அதிபதியாக இருந்து பார்க்கிறார். அப்போ முயற்சி செய்தால் 3ஆம் இடம் முயற்சி செய்தால் 10ஆம் இடம் உங்களோட தொழில், புதிய தொழில் தொடங்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் இப்ப இந்த மாசம் புதிய தொழில் தொடங்க சிறந்த மாசம். சார் ஆடி மாசம் தொடங்குவாங்களா? ஆடி பெருக்குல தொடங்குறாங்க. நல்லா பாருங்க, ஆடி பெருக்குல அதுக்கு அந்த அந்த நாள் வந்து நல்ல நாள். அதுக்கு நீங்க செவ்வாய் பார்க்க தேவையில்லை, சனிக்கிழமை பார்க்க தேவையில்லை, அஷ்டமி நவமி பார்க்க தேவையில்லை, அமாவாசை பௌர்ணமி பார்க்க தேவையில்லை. ஆடிப்பெருக்கு 18ஆம் பெருக்கு அப்படிங்கிற ஒரு நாள் நல்ல நாளாக இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த 3ஆம் இட முயற்சி ஸ்தானத்தை 10ஆம் இடத்து அதிபதி பார்க்கறதுனால நீங்க இந்த ஆடி மாசம் புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா நல்லாவே இருக்கும். எதுக்கும் உங்க ஜோதிடர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது, நல்லாவே இருக்கும். ஆடி 18ஆம் பெருக்குல நீங்க தொடங்குங்க, நல்லா இருக்கும். சரி, அதுக்கடுத்து இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு போறாரு. பொதுவா ராகு போற காலத்துல நீங்க சில சமயம் அதுல நன்மையான பலனை எதிர்பார்க்க வேணாம், தடையை ஏற்படுத்தி தருவாரு. இப்ப நீங்க வீடு வாங்குனீங்கன்னா சல்லிய தோஷம் உள்ள வீடை தான் வாங்குவீங்க.
இப்ப நீங்க இடம் வாங்கினீங்கன்னா சனி தோஷம் உள்ள இடத்தை தான் வாங்குவீங்க. அதனால இந்த மாசம் இதை விட்டுப்புட்டு அடுத்த மாசம் ட்ரை பண்ணுங்க. இல்ல இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறமாக நீங்க விருச்சிக ராசிக்காரங்க இடம் வாங்குறதுல முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இடம் வாங்க போறதுக்கு முன்னாடி சிறந்த வாஸ்து நிபுணரை உங்க கையோட கூட்டிட்டு போங்க. அவர் சிறந்த இடத்தை தேர்ந்தெடுத்து தரட்டும். இல்லாத பட்சத்துல நீங்க சல்லிய தோஷம் உள்ள இடமோ வீடோ வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவனம் தேவை. இந்த ராசிக்கு 5ல சனி போறாரு. அவரு கர்மா காரகனா இருக்கிறாரு. கர்மத்துக்கு நம்ம கர்மம் செய்ய பிள்ளை இல்லைன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்க இந்த காலத்துல பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். சனி அங்க இருக்கிறதுனாலையும் குரு அங்க பாக்குறதுனாலையும். தனித்த சனி இருந்தா அது தாமத குழந்தை. குரு பார்த்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பான முறையில் குழந்தை உண்டு. இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல தன்னோட ராசி அதிபதியாவே இருக்கிறதுனால அவரு 7ல உட்கார்றாரு. ராசி அதிபதியே 7ல உட்கார்ந்தா இவருக்கு திருமணம் கண்டிப்பான முறையில் கைகூடும். ஆனா பிரச்சனை ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாசத்துல நீங்க ட்ரை பண்ணும்போது நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா போகணும். அதே சமயம் பொண்ணு மாப்பிள்ளை கட்டிட்டு மாப்பிள்ளை இழுத்துட்டு வந்துருவோம்னு நினைச்சு போனீங்கன்னா கஷ்டம். இந்த காலத்துல நம்ம தான் அவங்க வீட்டுக்கு போகணும். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அவங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா இது நல்லதா நடக்கும். ஏற்கனவே பிரச்சனை பொண்டாட்டி போச்சுட்டு போயிருக்கா. இப்ப நீங்க விருச்சிக ராசி நீங்க போயிடுங்க, பொண்டாட்டி வீட்டுக்கு போயிடுங்க. ஒரு மாசம் அங்க இருந்து பாருங்க, அவங்க உங்க பொண்ணு அனுப்பிச்சு விடுவாங்க. இந்த ஒரு மாசம் அப்படிதான் ஒரு பலன் நடக்கும். இது மாதிரி அடுத்து 8ல புதன் ஆட்சியா இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல 8ல ஆட்சியா இருக்கிறாரு. நீண்ட ஆயுள் இது சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் நன்மை உண்டு. உங்களோட பிள்ளை இந்த இப்ப பிறக்குது அப்படின்னா அந்த பிள்ளைக்கு நீண்ட ஆயுள் உண்டு. ஏன்னா ராசி அந்த 8ஆம் இடத்துல 8லயே ஆட்சியா இருக்கிறதுனால. அதனால அடுத்து 9ஆம் இடத்துல சூரியன் குரு உச்சமா இருக்கிறாரு. உங்களோட குலதெய்வம் உங்களோட தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நன்மையான பலன்களை எதிர்பார்க்கலாம். அங்க சூரியன் இருக்கிறது அது கொஞ்சம் காரக பாவநாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஆனா குரு சேர்ந்து இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. அப்பாவுக்கு நல்ல பலன் எதிர்பார்க்கலாம். நீங்க தூரதர்ச பயணம் ட்ரை பண்ணீங்கன்னா இப்ப கிடைக்கும். அது மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கும். உங்களோட நீங்க ஏற்கனவே ஒரு வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டீங்க. வெளியே வரல இல்லாட்டி வீட்டுக்கு வந்திருக்கீங்க. திரும்பி அதே கம்பெனிக்கு திரும்ப போக முடியாத சூழல் இருந்தீங்கன்னா இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாசம் ட்ரை பண்ணீங்கன்னா ஆடி மாசம் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே கம்பெனில இருந்து திரும்ப லெட்டர் வரும். நீங்க கிளம்பி வாங்கன்னு சொல்லி அவங்க விசாவும் கொடுத்து டிக்கெட்டும் போட்டு உங்களை அனுப்புவாங்க. நான் சொல்றது ஏற்கனவே வேலை பார்த்தவங்க இங்க வர்றது. ஏன்னா அது 9ஆம் இடமா இருக்கு. உங்களோட தொழில் 10ஆம் இடம் தொழில் சொல்லுவாங்க. அந்த 6ஆம் இடம் சர்வீஸ் சொல்லுவாங்க. இந்த 10, 6 ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதுல ரெண்டுமே ஒரே மாதிரி விஷயத்த பண்ணும். அப்ப இந்த வேலை ஏற்கனவே விட்டுட்டு வந்தவங்களுக்கு இந்த மாசம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 10ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் கேது போறதுனால தொழில சின்ன சுரக்கம் இருந்தா கூட பெண்கள் மூலமாக உங்களுக்கு அங்க நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து 11ஆம் இடத்த அதிபதி 8ல ஆட்சியா இருக்கிறதுனால லாபம் உண்டு. அடுத்தவன் பாக்கெட் பணம் நமக்கு சேரும். அப்போ உங்களோட பார்ட்னர் வீட்டு பணம் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இப்ப உண்டு. அது எந்த வித மாற்றம் இல்லை. ஏன்னா அது 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை சொல்றதுனால. அப்புறம் 12ஆம் இடம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் இந்த ராசிக்கு 10ல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. சோ ஒருவேளை அந்த தொழில கொஞ்சம் விரையாதிபதி உட்கார்ந்ததுனால கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கு. கவனமாக இருந்தா அது நீங்க ஜெயிக்கலாம். இதெல்லாம் இந்த ஆடி மாதம் இந்த விருச்சிக ராசிக்குரிய பலனாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த ஆடி மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த மட்டும் தனுசு ராசி நேயர்களுக்கு அந்த ராசிக்கு இந்த ஆடி பயிற்சி, அந்த ஆடி பயிற்சின்னு ஒன்று சொல்லுவோம். அந்த சூரியன் அங்க கடகராசிக்கு போறதுன்னு சொல்லுவோம். இந்த டயத்துல சந்திரன் பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவா ராசி சொல்லக்கூடிய இந்த சந்திரனுக்கு 1, 5, 9லயோ 1, 4, 7, 10லயோ போறக்கூடிய காலத்துல மிகச்சிறந்த பலனை தருவார். அப்ப ஏற்கனவே மனக்குழப்பம் சிக்கல் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் தீரக்கூடிய காலமாக இருக்கு. உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் தீரக்கூடிய காலமாக இருக்கு. சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதான் தீரக்கூடிய காலமாக இருக்கு. உங்களோட அம்மா விஷயத்துல ஏதாவது நடந்து அது மனசை குழப்பிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப தீரக்கூடிய காலமாக இருக்கு. ஏன் இவ்வளவு விஷயத்தையும் தீரக்கூடிய காலம்னு சொல்றேன் அப்படின்னா இந்த ராசிக்கு 4ல அர்த்த அஷ்டம சனி போய்கிட்டு இருக்கிறார். அந்த அர்த்த அஷ்டம சனி உங்களோட உடல் ஆரோக்கியம், உங்களோட தாயோட உடல் ஆரோக்கியம், உங்களோட வசையும் அசையா சொத்துக்கள் இது சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்துல தடையை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. அப்ப இந்த குரு பாக்குறாரு. இந்த ராசிக்கு அதிபதி அந்த குருவோட சேர்ந்து, அதாவது இந்த ராசிக்கு சூரியன்
இந்த ஆடி மாசம் போய் உட்கார்ந்ததுனால, இந்த குருவோட சேர்ந்து இருந்ததுனால இந்த மாசம் நீங்க தீர்வு பார்க்கலாம். அப்ப இந்த ராசி அதிபதி 8ல இருக்கிறது ஒரு சின்ன நிரடல் தான். ஏன்னா ராசி அதிபதி 6, 8, 12ல மறையக்கூடாது. மறைந்தால் நமக்கு நாமே எதிரி. வெளியில இருந்து ஒருத்தர் வந்து நம்மளை கெடுக்க வர தேவையில்லை, நம்மளே கெடுத்துக்குவோம். அதனால நீங்க கவனமாக இருந்தா நீங்க இதுல ஜெயிக்கலாம். இல்லாட்டி நம்ம இந்த ஆடி மாசத்துல அமைதியா இருக்கணும், வாயை கொடுக்காம இருக்கணும். அதே சமயம் இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு அலைச்சல் ரொம்ப உண்டு. அரசாங்கத்தால் தண்டிக்கப்படக்கூடிய காலம் உண்டு. உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்ல வண்டி ஓட்டாதீங்க, இன்சூரன்ஸ் இல்ல வண்டி ஓட்டாதீங்க, இதெல்லாம் இல்லாம ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டாதீங்க. பூரா போட்டா பிடிச்சி உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பான், சலான் போட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஆக்சிடென்ட், ஆபரேஷன், போலீஸ் ஸ்டேஷன் விவகாரங்கள், அசிங்க, அவமானம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடமாக இருக்கிறதுனால நீங்க இந்த காலத்துல கவனமாக இருக்கணும். சரிங்களா? அடுத்து 2ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. இன்னொன்னு இந்த ராசிய சனியும் பாக்குறாரு. ஏற்கனவே சனி 10ஆம் பார்வையா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் செவ்வாயும் பாக்குறாரு, 8ஆம் பார்வையா பாக்குறாரு. பொதுவா ஒரு ராசியை சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து பார்க்க கூடாது. அப்படி பார்த்துச்சுன்னா அந்த ராசியை தொலைச்சு கட்டுவாங்க. ஸோ ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ராசி இந்த ஒரு மாசம் இந்த ராசி தான். ஏன்னா செவ்வாய் பயிற்சி ஆயிட்டாருன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இல்லாத பட்சத்துல ரொம்ப ரொம்ப பிரச்சனை தான். ரைட். ஸோ இந்த ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. தனவரவு, பணவரவு, குடும்பத்தில் புதிய வரவுகள் உண்டு. ஏற்கனவே இருக்கிறத பெருக்கிக்கிட்டே போவார். நல்ல பண வரவா இருக்கும், நல்ல தன வரவாக இருக்கும். உங்க குடும்பத்துல நாய்க்குட்டி வாங்குவீங்க, டிவி வாங்கி, ஃப்ரிட்ஜ் வாங்குவீங்க, வாஷிங் மிஷின் வாங்குவீங்க, கேட்கட்ஸ், பெரிய பெரிய கேட்கட்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மிக அதிக செலவுல செல்போன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலத்துல உண்டு. ஏற்கனவே 5000, 10,000 யூஸ் பண்ணிக்கிறதா இப்ப 60,000, 80,000 செல்போன் வாங்கக்கூடிய காலம் இது. அடுத்து 3ஆம் இடத்துல ராகு போறாரு. இந்த ராகு முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3, 6, 11ல ராகு போற காலம் சிறப்பான காலமாக இருக்கும். அப்ப இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ராகு நன்மையான பலனை தரக்கூடிய காலம். அடுத்து 4ல சனி போறாரு. இது அஷ்டம சனியாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருங்க. உணவு தெளிவா சாப்பிடுங்க. இஷ்டத்துக்கு சாப்பிட்டு அஜீரண கோளாறு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல அந்த வயிற்று பகுதியில பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து அந்த இடத்த குரு பார்க்கிறார். சோ இந்த தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சொத்து சுகம், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குறதா இருந்தா அட்வான்ஸ் கொடுங்க, அடுத்த மாசம் பத்திரத்தை போடுங்க, இதெல்லாம் சிறப்பாக முடியும். அடுத்து இந்த ராசிக்கு 5ஆம் இடத்தை பொறுத்த முடிக்கும் வேற எந்த கோள்களும் பார்க்கல. அதாவது இதுல நியூட்ரலான பலன் தான், பெரிய நெகட்டிவான பலன்லாம் கிடையாது. ஆனா 5 குருவில் 6க்கு போறாரு. அதனால ஒருவேளை குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க மருத்துவ செலவு, ஐவி ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க போறதா இருந்தா இப்ப போகக்கூடிய காலம் தான். ஏன்னா 5ஆம் இடத்தை பத்தி 6க்கு தன் பாவத்துல இருந்து 2க்கு போறதுனால தன் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அது பாசிட்டிவா எடுத்து தருவாரு. பட் மருத்துவ செலவு மூலமா தான் செய்வார். அந்த மருத்துவ செலவுக்காக நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழல் உண்டு. குழந்தைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் உண்டு. குழந்தைகளால் கடன் ஏற்படக்கூடிய சூழலும் உண்டு. ஏன்னா 5, 6க்கு போறதுனால. அடுத்து இதே ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் அவரு ஆட்சி அளிக்கிறார். இது என்ன செய்யும் அப்படின்னா, நல்ல யங்கஸ்ட் கணவன் இல்லாட்டி யங்கஸ்ட் மனைவி அப்படிம்பாங்க. உங்களோட வயது குறைந்த தோற்றமுடைய கணவன் மனைவி இந்த காலத்துல அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை பொண்ணு மாப்பிள்ள அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க இந்த மாசம் ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா அழகா வடிவா கிடைப்பாங்க பொண்ணு மாப்பிள்ள. அதே சமயம் இந்த ராசிக்கு 8ல சூரியன், குரு 2 கோள் நிக்கிறாரு. இவர் ராசி அதிபதி 8க்கு போனது ஏற்கனவே பலன் சொல்லியாச்சு. சூரியன் அங்க நிக்கிறாரு. இப்ப தகப்பனாரோட பிணக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அவர்கிட்ட ரொம்ப வாய் கொடுத்து வாங்கி கண்டிக்காதீங்க, அமைதியா இருங்க தனுசு ராசிக்காரங்க, அதான் நல்லது. அடுத்து இதே தகப்பன் ஸ்தானத்துல சுக்கிரன், சந்திரன், கேது இருக்கிறதும் அதே தான், அப்பா கிட்ட பிணக்கு ஏற்படக்கூடிய காலம். ஆனா இதே அப்பா கிட்ட உங்களோட அம்மா நல்லா சூப்பரா இருப்பாங்க, உங்களோட மனைவி அவங்க நல்லா இருப்பாங்க, உங்களோட சகோதர சகோதரி எல்லாமே அப்பாவோட நல்ல நிலையில இருப்பாங்க. அங்க ஒரு இருக்கக்கூடிய கேது சின்ன சின்ன தடையை ஏற்படுத்தினாலும் நன்மையான பலனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புல இருக்கு. அடுத்து இந்த 10ஆம் இடத்தை பாத்தீங்கன்னா சனி பாக்குறாரு, நேர் 7ஆம் பார்வையாக பாக்குறாரு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி 10ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த தொழில சின்ன தடை இருந்தாலும் அவரே தொழில் காரகனா இருக்கிறனால புதிய தொழில்கள் நீங்க தொடங்கும் போது நன்மையான பலனை ஏற்படுத்தி தருவார். 11ஆம் இடத்தை வேற யாராவது கோள்கள் பார்க்குதா அப்படின்னு பார்த்தா பெருசா கோள்கள் பார்க்கல.
அந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதி தன் பாவத்திலிருந்து 11ல போறாரு. அது ஒன்று மட்டும் தான் சிறப்பு. லாபங்கள் நீங்க எதிர்பார்க்கலாம். 12ஆம் இடத்துக்கு தன் பாவத்தை பார்க்கறதுனால சுப விரயங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக இருக்கும். உங்க வீட்டுல சடங்கு, கல்யாணம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்க இந்த காலத்து முயற்சி எடுத்தீங்கன்னா, பத்திரிகை அடிக்கிறது இது மாதிரி விஷயங்களை செஞ்சீங்கன்னா நன்மையான பலனை எதிர்பார்க்கலாம் இந்த தனுசு ராசி நேயர்கள் இந்த ஆடி மாசத்துல. இந்த ஆடி மாசம் மகர ராசி நேயர்களே உங்களுக்கு என்னென்ன பலன் நடக்கும், என்ன நன்மையான பலன் நடக்கும், என்ன தடை ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த மாசம் பார்க்க போறோம். இந்த மகர ராசியை பொறுத்த மட்டும் இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துலதான் இன்னைக்கு இந்த ஆடி மாசத்துல சந்திரன் போய் ஆரம்பத்துல நிக்கிறார். சோ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல நிக்கிறாரு. அதாவது அந்த ஆடி மாசத்துல நிக்கக்கூடிய சந்திரனுக்கு 6ல மகர ராசியும், மகர ராசிக்கு 8ஆம் இடத்துலயே இந்த ஆடி மாச சந்திரனும் நிக்கிறாங்க. ஆடி மாசம் பிறப்பு சந்திரன். இது என்ன பண்ணுன்னா சஷ்ட அஷ்டக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தர்றதுனால சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க. சோ உங்க மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆடியில தொடங்குது. சந்திராஷ்டமம் தொடங்குறதுனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களோட பயணம் புறம் அலைச்சல், ரொம்ப அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சல்ல ஒரு நன்மையும் ஏற்படாது. நீங்க இந்த அலையிறத கொஞ்சம் குறைங்க. வீண் அலைச்சல் உங்க உடம்புக்கு ஆகாது. வெட்டி அலைச்சல் வேணாம் அப்படிங்கிறது தான் இந்த 8ஆம் இடத்துல சந்திரன் போறதை வச்சு நம்ம சொல்லக்கூடியது. இந்த ராசிக்கு அதிபதி சனி 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல போறாரு. ஏற்கனவே 7.5 சனியா இருந்து அவர் இப்பதான் விலகி இருக்கிறாரு. அதனால ஓரளவு நன்மையான பலனை அப்பாடான்னு சொல்லி இருக்கக்கூடிய பலனை தர்றாரு. உங்களோட இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட இருந்த பிரச்சனைகள் பிணக்குகள்லாம் இப்ப கொஞ்சம் தீரக்கூடிய காலம்தான். ஏன் அப்படின்னா இந்த மாசத்துலதான் அந்த சனி வக்ர பயிற்சி ஆறாரு. இவர் நேர்பாதையில் இருக்கும்போது உங்க இளைய சகோதர சகோதரியோட நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய நிலையில இருக்கிறாரு. அவரு வக்ர பயிற்சி ஆகும்போது கொஞ்சம் அதுல உள்வாங்கிக்கிறாரு. தன் சக்தியை உள்ளுக்குள்ளேயே வாங்குறதுனால உங்களோட சகோதர சகோதரிகளோட ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து தருவார். அதுல எந்த வித மாற்றம் கிடையாது. இன்னொன்று பாருங்க, அதே இடத்த குரு பாக்குறாரு. குரு பாக்குறதுனாலையும் உங்க சகோதர சகோதரிகிட்ட இருந்து ஓரளவு நன்மையான பலன்களை தரலாம். அடுத்து இந்த ராசிக்கு பொறுத்த மட்டும் ஏற்கனவே 2ல ராகு போறாரு. இந்த காலத்துல நீங்க சில சமயம் நம்பர் 2 பிசினஸ் மூலமாக பண வரவு தன வரவு இருக்கக்கூடிய காலமாக இது இருக்குது. ஒண்ணு. இன்னொன்னு, இந்த ராகு பயிற்சி வரைக்குமே இது சில சமயம் நடக்க வாய்ப்பு உண்டு. அதிகமா பொய் சொல்லிக்கிட்டு அலையிறோம், இல்லாட்டி சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாம இருக்கிறோம். அதுதான் அது சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது, அது பொய்ன்னு தானே அர்த்தம். அதனால இந்த காலம் உங்களுக்கு தடை, சனியால ஏற்பட்ட தடை நீங்கி ராகுவால தடையா இருக்குது. அட் த சேம் டைம் இந்த ராசிக்கு நேர் 7ஆம் இடத்துல சூரியன் நிற்கிறார். குரு பார்க்கிறார். மகர ராசியை பொறுத்த முடியும் சூரியன் பாருங்க 8ஆம் இடத்து அதிபதியாக இருந்துதான் பார்க்கிறார். அப்ப இந்த காலம் கலவையான பலன் தான். அதாவது ஒரு தீமையான பலனும் உண்டு, மனக்குழப்பமும் உண்டு. 8ஆம் இடத்து அதிபதியை பார்க்கிறாரு. 8ஆம் இடத்துலயே சந்திரன் இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் ஒரு குழப்பமான நிலையில தான் மகர ராசிக்கு கொண்டு போகும். இந்த குழப்பம்லாம் தீரணும் அப்படின்னா குரு அவர் தான் பிடிக்கணும். அவர் தான் என்ன பண்றாரு, 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு, புதிய முயற்சிகள் சொல்லக்கூடிய இடத்த. அடுத்து ராசியும் பார்க்கறதுனால அவரே உங்களுக்கு தீர்வும் கொடுப்பாரு. குழப்பத்தை கொடுத்தாலும் தீர்வும் கொடுக்கக்கூடிய அவர் தான். ஸோ இந்த மாசம் பூராமே இது ஆன்மீக மாசம். இந்த ஆன்மீக மாசத்துல உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க உங்க ஏரியாக்குள்ள பாத்தீங்கன்னாலே காப்பு கட்டிட்டு கூழ் ஊத்திட்டு சாமி கும்பிட்டு அலைவாங்க. ஸோ நம்மளும் அதுலயே இறங்கிடணும். ஏன்னா மகர ராசிக்காரங்க இறங்கி வேலை பார்த்தா தான் அவங்க ஜெயிக்க முடியும். பொதுவாக இந்த 12 ராசியில இறங்கி வேலை வாங்குறவங்க மகர ராசிக்காரங்க தான். அவங்க இப்போ முதியவர்களுக்கு, இயலாதவங்களுக்கு அன்னதானம் கொடுப்பது மூலமாக, அவர்களுக்கு தங்குறதுக்கு இடம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பது மூலமாக நன்மை பலனை நீங்க எதிர்பார்க்கலாம். இப்போ இதே ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி 5க்கு போறாரு. சொத்து சுகம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இருக்கு. உங்களோட 5ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் தன் பாவத்திலிருந்து 4க்கு போறாரு. அது மிகச்சிறந்த சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். உங்கள் மகன் மகள் மூலமாக சிறந்த சொத்துக்கள்லாம் சேரும். வண்டி வாகனம்லாம் உங்கள் மகன் மகளுக்கு வாங்கி தரக்கூடிய காலம். ஒண்ணு நீங்க வாங்கி தரணும், இல்லாட்டி அவங்க சொந்தமா வாங்கிக்குவாங்க, இல்ல அவங்க உங்களுக்கு வாங்கி தரக்கூடிய சூழலையும் உண்டு பண்ணி தருவாங்க. அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்து அதிபதி ஆட்சியா இருக்கிறாரு. உங்களோட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீண்ட காலம் தடையாக இருந்தால் அந்த தடையெல்லாம் இப்ப நீங்கும். மிகப்பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்துக்குலாம் நீங்க வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் ஆடிட்டிங் வேலை, பேங்க் வேலை, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மையான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே 7ஆம் இடத்துல சூரியன் குரு நிக்கிறாரு. அவர் குரு 7ல நின்னாலே அது வேலை நோக்கம் உள்ள
ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த காலத்துல இந்த மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியா கைகூடும். அப்ப இது பொண்ணு மாப்பிள்ள பார்க்கக்கூடிய காலமாக இருக்கு. மகர ராசிக்காரங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது சூட் ஆகும். உங்களுக்கு கண்டிப்பான முறையில் திருமணத்தை நடத்தி கொடுப்பாங்க. விட்டுறாதீங்க இந்த மாசத்தை. அதே சமயம் இந்த ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதி 7ல நிக்கிறாரு. மிகப்பெரிய வருமானம் உள்ள மனைவி, மிகப்பெரிய வருமானம் உள்ள கணவன். அதாவது அவங்க ஏற்கனவே பிக் ஷாட்டா இருப்பாங்க, உங்களோட பெரிய பிக் ஷாட்டா இருப்பாங்க. அவங்க மூலம் உங்களுக்கு பண வரவு உண்டு. உங்க கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை கூட அவங்களே கொடுத்துருவாங்க. அது வரதட்சணையா கொடுக்கலாம், கிஃப்டா கொடுக்கலாம், வாட் எவர் இட் மேபி. உங்களுக்கு இந்த காலத்துல கணவன், அதாவது மணமகள் வீட்டார் சம்பந்தமா, மணமகன் வீட்டு சம்பந்தம் பக்கமோ பணம் வரும். அதை எதிர்பார்த்து காத்துருங்க, கண்டிப்பா நடக்கும். அடுத்து இதே 8ல சந்திரன், சுக்கிரன், கேது நிக்கிறாங்கனால இந்த 3 கோள் நிக்கிறது. கேது நிக்கிறது கொஞ்சம் தடை. அப்போ கவனமா போகணும் வண்டி வாகனத்துல. இல்லாட்டி பெட்ரோல் இல்லாம வண்டி நின்றுடும். செயின் பிராக்கெட் நல்லா இருக்காது, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடும். ஏன்னா 8ஆம் இடம் ஆக்சிடென்ட்டை குறிக்கக்கூடிய இடம். அங்க கேது நிக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. சத்திர சிகிச்சையை மீட் பண்ண வேண்டிய சூழல் வரும். ஏன்னா அது செவ்வாயை அந்த இடத்த பாக்குறதுனால, செவ்வாய் கேது ஒருங்கே அந்த இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கு ஆயிடும். அங்க சந்திரனும் நிக்கிறதுனால கவனமா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அடுத்து 9ஆம் இடத்து அதிபதி தன் பாவத்துல இருந்து 10ல ஆட்சியா நிக்கிறாரு. அதே சமயம் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அது 6ஆம் இடத்தை பார்வையாக, 6ஆம் இடமாக இருக்குது. அப்ப உங்கள் தகப்பன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நோய்வாய்ப்படுறது, இல்லாட்டி கடன் வாங்குறது, இல்லாட்டி உங்க தகப்பனோட வீட்டோட மக்கள்கிட்ட சண்டை சச்சரவுகள் பிடிக்கிறது, இதெல்லாம் நடக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து இந்த மாசம் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதி தன் பாவத்துல இருந்து 11ல இருக்கிறாரு, லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. உங்க தொழில் மூலமாக லாபம் கிடைக்கும், தொழில் பாவத்துக்கு 11ல இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இந்த ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தை பாக்குறாரு. மிகப்பெரிய லாபம் இந்த மகர ராசி நேயர்களுக்கு உண்டு. அடுத்து 12ஆம் இடத்து அதிபதி உச்சமா நிற்கிறாரு. தன் பாவத்துக்கு 8ல போய் மறைகிறது. அது மட்டும் தான் சிறப்பு கிடையாது. ஆனாலும் அந்த 12ஆம் இடம், 8ஆம் இடம், 6ஆம் இடம் தொடர்பு ஏற்படும் போது விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுவார். ஒருவேளை நீங்க இந்த கேரளா பக்கம் போறீங்க, இல்லாட்டி நார்த் இந்தியா பக்கம் எங்கேயா போனீங்கன்னா லாட்டரி டிக்கெட் ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த காலத்துல உங்களுக்கு திடீர்னு லாட்டரி யோகம் உண்டு. சோ மகர ராசி நேயர்களுக்கு லாட்டரி யோகம் உண்டு, எதிர்பாருங்கள், நடக்க வாய்ப்பு உண்டு. சோ இந்த மாசம் மிகச் சிறப்பான மாசமாக உங்களுக்கு இருக்க நான் வாழ்த்துகிறேன். ஆடி மாசம் கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு என்னென்ன நன்மை ஏற்பட போகுது, என்னென்ன தடைகள் ஏற்பட போகுது, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போவோம். ரைட். இந்த ராசியை பொறுத்த மட்டும் ஏற்கனவே உங்க ராசியில ராகு நிக்கிறாரு. அப்ப இந்த ராசியில ராகு நின்னா பொதுவா தாயாருக்கு கூடாத காலம். ராகு தொடக்கூடிய கிரகத்தின் காரகத்துவத்தை அவர் கெடுப்பார். ஏன்னா இவர் ரிவர்ஸ்ல வருவாரு, நம்ம சந்திரன் முன்னோக்கி போகும், அவர் போய் அப்படியே சாப்பிட்ற மாதிரி. இல்லாட்டி அந்த கிரகணம் சொல்ல முடியா, ராகுவோட பிடியில சந்திரன் வரக்கூடாது. அது கிரகணத்தை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு. சோ இந்த காலத்துல உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ராகு உங்களோட அம்மாவையோ உங்களோட மனசையோ கெடுக்கக்கூடிய காலம். அதே சமயம் இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன், சந்திரன், கேது இந்த 3 கோள்கள் நிக்குது. எங்க இந்த ஆடி மாத முதல் தேதியில. அப்ப சந்திரன் உங்க சந்திரனுக்கு 1, 4, 7, 10ல நிக்கும் போது மிகச்சிறந்த நன்மையவும், 1, 5, 9 இருக்கும்போது பெரிய நன்மையும் தருவார். அப்ப 7ல இருக்கக்கூடிய சந்திரன் மிகச்சிறந்த பலனை தருவாரு. புதிய பார்ட்னர்ஷிப்பை உண்டு பண்ணி தருவாரு, புதிய நண்பர்களை உண்டு பண்ணி தருவாரு. உங்களுக்கு இந்த காலத்துல மனைவி அமையக்கூடிய யோகம் ஏற்படும். ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் கணவன் அமையக்கூடிய யோகமாக இந்த ராசிக்கு இப்ப இருக்கும். ஏன்னா அந்த ராசி அந்த சந்திரன் அங்க போய் இருக்கிறதுனால ஏற்கனவே அங்க சுக்கிரன் நிக்கிறாரு. அப்ப திருமணத்துக்குரிய காலத்தை இது இண்டிகேட் பண்றாரு. அதே சமயம் அங்க கேதுவும் நிக்கிறாரு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில் தடையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. சோ நீங்க இந்த முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி நவகோள்கள்ல இருக்கக்கூடிய ராகு கேதுகளை போய் ஒரு வணங்கிக்கிட்டு இந்த முயற்சி எடுங்க. அவர்கள் உங்களுக்கு தடையை நீக்கி தருவாங்க. ராசியில ராகு இருக்கிறார் இல்லையா, 7ல கேது நிக்கிறதுனால இப்ப நீங்க முயற்சி எடுக்கக்கூடிய இதுக்கு ராகு கேதுகள் உங்களுக்கு வழிவிடணும். ரைட். இந்த இடத்துக்கு அதிபதி சனி, அவர் தன் பாவத்திலிருந்து 2ல நிக்கிறாரு. 7ரை சனியாக நிக்கிறாரு. ஆனா ராசி அதிபதி எப்பயுமே நகரத்துக்கு 2ல இருந்தா இவன் இந்த காலத்துல கொஞ்சம் இழிச்சவாயா தான் இருப்பான். தன் குடும்பத்துக்காக தன்னை எல்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய சூழல் தான் இருப்பாரு இந்த கும்பராசிக்கார். சோ உங்க குடும்பத்துல யாரு என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். கொடுக்காம விட்டீங்கன்னா நீங்க கெட்ட பேர் வாங்கிடுவீங்க. சோ கும்பராசிக்கு இப்ப இந்திய வாக்காளன் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், வேற வழி கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசியை பொறுத்த முடிக்கும் 3ஆம் இடத்த அதிபதி 4ல நிக்கிறார். நீங்க புதிய முயற்சி எடுத்தீங்கன்னா சொத்து சுகம், வண்டி வாகனம், இது மாதிரி விஷயங்கள்லாம் பழச கொடுத்துட்டு புதுசு வாங்குறது. அப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாகனத்தை
திருத்துறது, எங்க சின்ன சின்ன பிழை இருக்கு அதெல்லாம் திருத்தி எடுக்கிறது. வீடை ஏற்கனவே வந்து ரெனோவேஷன் ஒர்க் பண்ண வேண்டி இருக்குன்னா இப்ப பண்ணலாம். ஏன்னா அந்த 3 நாளுக்கு போறதுனால நாளுக்காக நீங்க விரயம் பண்ணணும். 4ஆம் இடங்கிறது அந்த சொத்து சுகம் வண்டி வாகனம் இதெல்லாம் சொல்லக்கூடியது. அதற்காக நீங்க விரயம் பண்றது. அப்போ ஒருவேளை உங்க சோத்துக்காக நீங்க மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். உங்க அம்மாவுக்காக நீங்க மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழலும் இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய காலமாகத்தான் இருக்கு. கவனமாக இருங்க. இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் ஆட்சியா இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயம்ல இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு செம்ம 100க்கு 200% சக்சஸ் ஆகும். முயற்சி பண்ணி பாருங்க. தேவையில்லாம கள்ளக்காதல போயிடாதீங்க, மாட்டிக்குவீங்க. ஏன்னா 7.5 சனி இருக்கிறனால அசிங்க அவமானத்தை கொண்டு போய் விட்டுரும். ஸோ கவனம் தேவை. அதே சமயம் இந்த கும்பராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் குரு 2 கோள் நிற்கிறாரு. அது தகப்பனை குறிக்கக்கூடிய கோளாக இருக்கு, மகன் மகளா குறிக்கக்கூடிய கோளாக இந்த குரு இருக்கிறதுனால உங்களோட அப்பா கிட்டையும் உங்களோட குழந்தைகிட்டையும் நீங்க கவனமா பேசி இருக்கிறது மூலமா அவங்க கிட்ட இருந்து கெட்ட பேர் வாங்காம தப்பிக்கலாம். இல்ல அவங்க கிட்ட இந்த 1 மாசத்தை முழிக்காம இருங்க. நீங்க எங்கேயா கோவிலுக்குள்ள அழைச்சிட்டு வாங்க. உங்க பயணம் கொஞ்சம் நீண்ட தூரதேச பயணமாக இருந்தா மிகச் சிறப்பாக இருக்கும். அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நின்றுங்க. இல்ல கெட்ட பேர் தான் உண்டு. அப்பாட்டையும் கெட்ட பேர் உண்டு, மகன் மகள்கிட்டையும் கெட்ட பேர் உண்டு. ஸோ கவனம் தேவை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. அடுத்து இதே கும்பராசிக்கு நான் ஏற்கனவே 7ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் கேது நிக்கிற பலனை சொல்லியாச்சு. அடுத்து அதே இடத்த செவ்வாயும் பார்க்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனைக்குரிய இடமா தான் இருக்கு. கவனமா இருந்துக்கோங்க. அடுத்து இந்த கும்பராசிக்கு 8ஆம் இடத்துக்கு ஏதாவது கோளோட பார்வை இருக்கா அப்படின்னா சனியோட பார்வை இருக்கு, ராசி அதிபதியோட பார்வை இருக்கு. ஸோ பொதுவா 8ஆம் இடத்துல சனி சம்பந்தப்படக்கூடாது. சம்பந்தப்பட்டா நீண்ட ஆயுளும் உண்டு, ஆயுள்ல தடையும் உண்டு. ஏற்கனவே ஒருவேளை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அந்த கன்னிராசியில ஏற்கனவே சனி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இப்ப காலம் நல்லா இல்லை. சனியை பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. கண்டம் உண்டு. இது ஒரு விஷயம். இந்த ராசிக்கு 9ஆம் இடத்தை ஏதாவது கோள் பார்க்குதா? கோள் எதுவும் பார்க்கல. அந்த இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் தன் பாவத்திலிருந்து 11ல போறாரு. ஸோ தகப்பன் மூலம் லாபம், இல்ல தகப்பனுக்கு லாபம் இந்த காலத்துல உண்டு. அதுக்கப்புறம் 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தையே பார்க்கறதுனால தொழில் விருத்தி உண்டு. புதிய தொழில் நீங்க தொடங்கினீங்கன்னா அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நன்மையான விஷயத்தை ஏற்படும் நீங்க எதிர்பார்க்கலாம். அதே இடத்த குருவும் பார்க்கிறார். அதனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா தொழில் மூலமாக மிகப்பெரிய வருமானம் இந்த 1 மாசத்துல கிடைக்கும். அப்ப நம்ம சொல்லவே வேணாம், கும்பராசிக்காரங்க ஏதாவது ஜவுளி கடை வச்சிருந்தா ஜவுளி கடை பூரா நல்லா ஓட ஆரம்பிச்சிடும். சில ஜவுளி கடை ஓடவே ஓடாம இருக்கும், ஆடிலே ஓடாது. அவங்களுக்கு இப்ப ஓட ஆரம்பிச்சிடும். டிஸ்பிளே மட்டும் நல்லா பண்ணுங்க. நான் ஜவுளி கடை மட்டும் சொல்லலாம், மற்ற எல்லா தொழிலுக்குமே இந்த காலம் நல்லாவே இருக்கும். எதிர்பார்த்துருங்க. அடுத்து இந்த 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை சொல்லக்கூடிய இந்த கும்பராசிக்கு யாரோட பார்வையெல்லாம் இருக்குன்னா 3ஆம் இடத்து அதிபதியோட பார்வை இருக்கு, 10ஆம் இடத்து அதிபதியோட பார்வை இருக்கு. பொதுவா 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டுட்டானே தொழில் மூலம் அப்படி விதமான நன்மை உண்டு, அப்படி விதமான லாபம் உண்டு. அப்ப இந்த காலத்துல நீங்க கண்டிப்பா எதிர்பாருங்க மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு. ஆடி மாசம் கடைசியில அக்கௌண்ட் டீடைல்ஸ் எடுத்து பாருங்க, ப்ராஃபிட் ரொம்ப இருக்கும், லாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து 12ஆம் இடம், அங்க குரு பாக்குறாரு, அயன சயன போகத்தை பாக்குறாரு, தூரதேச பயணத்தை பாக்குறாரு, வெளிநாட்டு பயணத்தை பாக்குறாரு. இது எல்லாமே இந்த குரு பாக்குறதுனால உங்களோட பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாத்தையும் அவர் தீர்த்து கொடுப்பாரு. நீங்க வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் உண்டு. ஆடி மாசத்துல இந்த ப்ராசஸ் நடக்கும், ஆவணியில நீங்க வெளிநாட்டு போயிடுவீங்க. இதை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் இந்த கும்பராசி நேயர்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாசம் என்ன பலன் நடக்கும்? உங்களை பொறுத்த முடிக்கும் இப்போ இந்த ஆடி மாசத்துல பயிற்சி ஆகக்கூடிய அந்த சந்திரன் உங்க ராசிக்கு 6வது ராசியில போய் உட்கார்ந்துருக்காரு. அந்த சந்திரனுக்கு 8வது ராசியில போய் உங்களோட மீன ராசி உட்கார்ந்துருக்கு. இது எந்த வகையிலாவது உங்களுக்கு மன உளைச்சலையும் மனசுல கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்குது. சோ நீங்க இந்த காலத்துல மிக பெரிய லெவல்ல முயற்சி பண்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிக்கிட்டு நீங்க போறது மூலமாக உங்களுக்கு நன்மை ஏற்படும். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு, அதுவும் ஜென்மச்சனியாக இருக்குது. அப்ப மனக்குழப்பத்துல நம்ம இருக்கோம். நம்ம எதை தொட்டாலும் கவலையா, கஷ்டம், எதை தொட்டாலும் ஃபெயிலியர். வீட்டுல கரிச்சு கொட்டுறாங்க, மனைவி கரிச்சு கொட்டுறாங்க, மகள் நம்மளை கரிச்சு கொட்டுறாங்க, அம்மா அப்பா கரிச்சு கொட்டுறாங்க, மாமனார் மாமியார் கரிச்சு கொட்டுறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? 7.5 அந்த 7.5 நம்மளை இந்த பாடுபடுத்துது. இதுக்கு ஒரே வழி என்னன்னா கண்டம் விட்டு கண்டம் போகணும். அட்லீஸ்ட் தாலுகா விட்டு தாலுகா போகணும், டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போகணும், ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டாவது போகணும். இல்லைன்னா அந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போயிடுங்க. அதனால தான் முதல்ல சொன்ன கண்டம் விட்டு கண்டம் போகணும்னு சொன்னேன்.
ஆப்பிரிக்கா கண்டம் போயிடுங்க, ஆஸ்திரேலியா கண்டம் போயிடுங்க, நல்லதுன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு வசதி இருந்தா ஏன் சார் நான் இங்க மாட்ட போறேன் அடிக்கிறீங்களா? ஆனா மீனராசிக்காரர்களுக்கு அந்த வசதி உண்டு. அவர் பொதுவாகவே ஏதாவது வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணா அது உடனே நடந்துடும். சின்ன சின்ன தடை எப்ப ஏற்படும்? அந்த சனியாலேயோ செவ்வாய்னாலேயோ ராகுனாலேயோ ஏற்படும். இப்ப அப்படிதான் நிக்குது. மீனராசிக்காரங்களுக்கு 12 ராகு நிக்கிறாரு, ராசியில சனி நிக்கிறாரு. இதுக்கெல்லாம் தடை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில இருக்காங்க. சோ அந்த தடையெல்லாம் நீங்கணும்னா குரு பார்க்கணும். குரு இப்ப பாக்குறாரு. சோ நீங்க முயற்சி எடுக்க. குரு பார்வை இருக்கிறதுனால நீங்க உங்களுக்கு ப்ரொமோஷனோட வெளிநாட்டு வேலை அமையும். சோ இந்த ராசிய வேற ஏதாவது கோள் பார்க்கறது, குரு பார்க்கறது, அது ஒரு சிறப்பை தரும். இந்த ராசிக்கு 2ஆம் இடம் அதிபதி 3ல உட்காராரு. தனவரவு பணவரவு கூடுதலாகவே கிடைக்கும். எந்த ஒரு பாவத்தையும் தன் பாவத்துக்கு 2ல உட்கார்ந்தா மிகப்பெரிய வருமானத்தை தருவார். 2ஆம் இடத்துக்கு தன் பாவத்துக்கு 2ல நடந்தா சின்ன முயற்சி எடுத்த கூட பெரிய லெவல்ல பணம் தருவார். அப்ப இந்த காலத்துல உங்க ஆபீஸ்ல நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே சம்பளம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சம்பள உயர்வு நீங்க எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே நீங்க பொசிஷன்ல இருக்கீங்க, சின்ன பொசிஷன்ல இருக்கீங்கன்னா அந்த பொசிஷன் கூடுதலாக கிடைக்கும். ஏன்னா பொதுவாகவே இந்த கோச்சாரத்துல சனியும் குருவும் சம்பந்தப்பட்டாங்களே அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு ப்ரொமோஷனையும் கொடுப்பாங்க, வேலையில மிகப்பெரிய பொசிஷனையும் கொடுப்பாங்க, உங்களுக்கு நல்ல சம்பளத்தையும் கொடுப்பாங்க. தொழில் செஞ்சீங்கன்னா தொழில பெரிய தொழில், அதாவது அந்த தொழிலை விரிவாக்கம் பண்ணக்கூடிய வாய்ப்பை அவங்க கொடுப்பாங்க. சோ இந்த காலம் உங்களுக்கு சிறந்த காலமாகவே இருக்குது. இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன சென்மச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3ஆம் இடம் அதிபதி அவர் தன் பாவத்திலிருந்து 4 நிக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சில சமயம் வெற்றி அடைய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் இந்த மாசம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. அப்புறம் 4ஆம் இடத்து அதிபதி 4லே நிக்கிறாரு, ஆட்சியா நிக்கிறாரு. சொத்து சுகம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போய் உங்களுக்கு நன்மையான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம். அது கிடைக்கும். ஏற்கனவே பார்த்து வச்சிருக்க இடத்துக்கு இப்ப போய் அட்வான்ஸ் போடுங்க. அடுத்த மாசம் நீங்க பத்திரம் போடுங்க. ஏற்கனவே பார்த்து வச்சிருக்க வீட்டுக்கு நீங்க இப்ப போய் அட்வான்ஸ் போடுங்க. ஏற்கனவே பார்த்து வச்சிருக்க கார் வச்சிருக்கோம், ஏற்கனவே அந்த கார் பழைய காரா இருக்கு, பிரச்சனை இல்லை, அது இப்ப நீங்க அட்வான்ஸ் போடுங்க, அடுத்த மாசம் எடுத்துக்கோங்க. இல்ல இந்த மாசமே ஆடி 18ல 18ஆம் பேருக்குல நீங்க எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நன்மை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில இருக்குது. 5ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்கிறாரு, அங்க சூரியன் நிக்கிறாரு. இதெல்லாம் உங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம்ல நன்மை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது. குழந்தைகளால் நன்மை, குழந்தைக்கு நன்மை, உங்க குழந்தைகளுக்கு வெளிநாட்டு பயணம், அவங்க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இப்ப சிறப்பான காலமாக இருக்கு. ஏன்னா அந்த கடகராசியில இருக்கிறதுனால அது வெளிநாட்டு பயணத்தையும் சுட்டி காட்டுது. ஏற்கனவே நீங்க மீனராசியா இருக்கீங்க, இதெல்லாம் இப்ப நடக்கக்கூடிய காலமாக இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் கேது 3 கோள் நிக்கி. சோ பொதுவா 6ஆம் இடத்துல ராகு கேதுகள் சம்பந்தப்பட்ட ஓரளவு நன்மையான பலனை எதிர்பார்க்கலாம். சோ இந்த மீனராசியை பொறுத்த முடியும் இந்த கேது தடையை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் இல்லாம ஓரளவு நன்மையான பலனை ஏற்படுத்தும். அது முக்கியமா உங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க நன்மையான பலனை எதிர்பார்க்கலாம். அடுத்து 7ஆம் இடம், அந்த இடத்த உங்க ராசி அதிபதி சனி பார்க்கிறார். ராசி அதிபதியில உங்க ராசியில இருக்கக்கூடிய சனி பார்க்கிறார். அது எந்த வகையிலாவது ஒரு சின்ன தடையத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சனி பார்த்தா அது தடை தான் எனக்கு தெரிஞ்சு. அப்ப 7ஆம் இடத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களோட கணவன் மனைவி அப்புறம் புதுசா கல்யாணத்துக்கான முயற்சி எடுக்கக்கூடிய விஷயம்லாம் இந்த ஒரு மாசத்துக்கு தள்ளி வைங்க. அதுக்கு அடுத்த மாசம் நீங்க ட்ரை பண்ணுங்க, மேபி அது சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது எதுக்கு சொல்றோம்னா, இந்த சூரியன் தன்பாவத்துல இருந்து 12ல மறைஞ்சிருக்கிறார், அதுவும் ஒரு காரணம். இந்த ராசியை பொறுத்த முடிக்கும் 11ல போறது ஓரளவு நன்மை தான். ஏன்னா சூரியன் 11ல நன்மையான பலனை தான் தருவார். அப்ப இருந்தாலும் இந்த ஒரு மாசம் தள்ளி வச்சுட்டு அடுத்த மாசம் பண்ணுங்க, அது ஒரு சிறப்பை தரும். அதுக்கப்புறம் 8ஆம் இடம், இந்த 8ஆம் இடத்துக்கு ஏதாவது கோள்களோட தொடர்பு இருக்கா அப்படின்னா எந்த கோள்களும் தொடர்பு இல்லை. தன் பாவத்துல இருந்து அந்த அதிபதி 11ல போய் நிக்கிறாரு. அது ஒரு பக்கம் பாதகஸ்தானம், ஒரு பக்கம் லாபஸ்தானம். சோ இது பாதகத்துல போய் உட்கார்ந்ததுனால ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க சில சமயம் முகம் கொடுக்க வேண்டி இருக்கும், கவனமாக இருங்க. அடுத்து இந்த ராசிக்கு 9ஆம் இடமான விருச்சகம், அந்த ராசி அதிபதி அவரை பார்க்கறதுனால இறை வழிபாடு, தூரதச பயணம், உங்களோட தகப்பன் வழியில இருக்கக்கூடிய நன்மை தீமை இது எல்லாமே இந்த காலத்துல பார்க்கலாம். நன்மையான பலனை எதிர்பார்க்கலாம், தீமையான பலனை எதிர்பார்க்க தேவையில்லை, நன்மையான பலனை எதிர்பார்க்கலாம். ஏன்னா செவ்வாய் தன் வீட்டை சொந்த வீட்டை பார்க்கிறார். இந்த வீட்டுக்கு ஏற்கனவே குருவோட பார்வையும் இருக்கு. அப்ப குருவும் பார்க்கிறாரு, செவ்வாயும் பார்க்கிறாரு. அப்ப இந்த 9ஆம் இடம் சிறப்பாகவே இருக்கு. இறை வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நன்மையான பலனை எதிர்பார்க்கலாம்.
இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறாரு. இந்த ராசியில் இருக்கக்கூடிய சனியும் பார்க்கிறாரு. அப்போ 10ஆம் இட தொழில், இதுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அந்த செவ்வாய் பயிற்சி ஆயிட்டான்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். 8ஆம் முறையா பாக்குறது. ஆனா செவ்வாய் பயிற்சி ஆனா திரும்பவும் அவர் 7ஆம் முறையா பார்ப்பாரு. பட் அது அடுத்த மாசத்துக்குரிய பலனா மாறும். அப்போ வேற கோள்கள் ஏதாவது மாத்தி அமையும். அப்ப நீங்க யோசிச்சு பார்த்துக்கலாம். அடுத்து 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. அப்படி விதமான லாபங்கள் உண்டு. மிகப்பெரிய அளவுல லாபம் கூடி வரும். உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட இருந்தக்கூடிய பிணக்குகளா தீர்ந்து நன்மையான பலனை நீங்க இந்த காலத்துல எதிர்பார்க்கலாம். 12ல ராகு நிற்கிறாரு. அது அலைச்சலை கொடுக்கும். மிகப்பெரிய அலைச்சலையும் மன உளைச்சலையும் கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறாரு. தூங்குனா கெட்ட கனவு வரும். ரொம்ப முக்கியமா பாம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கனவுல வரும். நெருப்பு, பாம்பு இது சம்பந்தப்பட்ட கனவுகள் அதிகமாக வரும். தூக்கத்தை கொஞ்சம் கெடுக்கத்தான் செய்யும். சோ இந்த காலத்துல கொஞ்சம் விரதம் கைய இருங்க. பொதுவா இந்த மாசத்துல இந்த மீனராசிக்காருக்கு அதிகமா இந்த அசைவம் பக்கம் போகாதீங்க. சைவமா இருங்க. உங்களுக்கு இந்த காலம் மிகப்பெரிய நன்மையை நீங்க எதிர்பார்க்கலாம். மகிழ்ச்சி.